கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நல்லா இருக்கீங்களா? ஆமென். இங்கேருந்து யாராவது படப்பைக்கு வந்த ஆட்கள் உண்டா? சென்னை படப்பை யாராவது வந்திருக்கீங்களா? வரலையா? சரி, சந்தோஷம். எத்தனை பேர் யூடியூப்பில் பார்க்குறீங்க? டே பரவாயில்லையா, நம்ம ஆட்கள் நிறைய பேர் இருக்கீங்களே. ஆண்டவருடைய திருநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாய்ப்பினை உங்கள் மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க அந்த வாய்ப்பினை கொடுத்த அருமையான ஊழியருக்கு அவர்களுக்கு நான் நன்றிகளை செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. நாளைய தினம் கண்டிப்பாக நான் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் தனிப்பட்ட விதத்தில் ஜெபிப்பேன். அதனால் உங்கள் தெரிந்தவர்கள், பிசாசின் கட்டில் இருக்கிறவங்க, இவங்களெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த கூட்டத்துக்கு மறக்காத அழைத்து வா. சரிங்களா? சரி, இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கிறிஸ்துவ ஜீவியத்தில் மிக 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 முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இது இல்லைன்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட இருந்து கடுகளவும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இது இல்லைன்னா. எது? அவர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்லுவார். சொல்லுங்க, இது இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட இருந்து கடுகளவும் ஒன்றுமே பெற முடியாது. கர்த்தரே இருக்க மாட்டாரங்க. விளக்கு தானே சொல்றது? இப்போ உங்கள் பைபிளை ஏசாயா 6ஆம் அதிகாரம், ஏசாயா 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கிட்டீங்களா? சரி, எத்தனை பேர்கிட்ட பைபிள் இல்லை? கையை உயர்த்துங்க. பரவாயில்லையே, போல்டாக தூக்குறீங்களே, பரவாயில்ல. சரி, பைபிள் இல்லாதவங்க ஒரு பைபிள் வாங்குங்க, பெரிய ஒரு ஆசீர்வாதம். சரி, எடுத்தவர்கள் முதல் 5 வசனங்களை நாம் வாசிப்போம். வாசிங்க. ஊசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவ ஆலயம் நிறைந்திருந்தது. சேராபின்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் 6 செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ செத்தன். அதமான செத்தன்னு அர்த்தம். நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறேன். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். ஹல்லேலூயா. நல்லா கேளுங்க, எத்தனை பேருக்கு இது புரிஞ்சுது? சரி, ஏசாயா என்கிற ஒரு தீர்க்கதரிசி, இவர் என்ன பண்றாரு, ஊசியா ராஜா என்கிற ஒரு ராஜா திடீர்னு இறந்துட்டார். இப்போ இந்த ராஜாவினுடைய இழப்பை தாங்க முடியாத இந்த தீர்க்கதரிசி தேவ ஆலயத்துக்கு போய் ஜெபிக்கிறார். அடுத்த தேசத்தில் என்ன நடக்க போகுது, யாரை கர்த்தர் கொண்டு வர போறார். அப்படி அவர் ஜெபித்து கொண்டிருந்த நேரத்தில் திடீரென்று அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு ஒரு பரலோக சொப்பனத்தை பார்க்கிறார், தரிசனத்தை பார்க்கிறார். பரலோக தரிசனத்தில் ஆண்டவர் எங்க உட்கார்ந்திருக்கிறார்? உயரமும் உன்னதமுமான சிங்காசனம். தானியேல் 7 சொல்லுகிறது, அவருடைய சிங்காசனம் எப்படி இருக்கிறதா? அவருடைய சிங்காசனம் அக்கினியாயும்
அதன் சக்கரங்கள் நெருப்பாயும் இருக்கிறது. இந்த பூமியில எவ்வளவு ராஜாக்களுடைய சிங்காசனம் இருந்தாலும் அந்த ராஜாக்களின் சிங்காசனத்துக்கு மேலாக உயர்த்தப்பட்டிருப்பது தான் நமது ஆண்டவருடைய சிங்காசனம். அல்லேலூயா. பைபிள் தான் சொல்லுது, உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் தேவன் வீற்றிருக்க கண்டேன். இப்போ அவருக்கு மேலாக சேராபீன்கள், ஒரு கூட்ட தேவதூதர்கள். பரலோகத்தில் வித்தியாசமான தேவதூதர்கள் உண்டு. சில தேவதூதர்களுக்கு செட்டைகளே கிடையாது, அவர்களுக்கு செட்டைகளே கிடையாது. சில தேவதூதர்களுக்கு 2 செட்டைகள். சில தேவதூதர்கள் கேருபீன்கள் உண்டு, அவர்களுக்கு 4 செட்டைகள். அந்த 4 செட்டைகளுடைய கேருபீன்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, அக்கினியா, அப்படியே நெருப்பா, சட்டையெல்லாம் ஒரே கண்களா, அக்கினி சக்கரத்தின் மேல பயணித்து வருகிறவர்களா. சேராபீன்கள் உண்டு, அவர்களுக்கு 6 செட்டைகள். இன்னும் சில தேவதூதர்கள் உண்டு. ஒரு சில தேவதூதர்களுக்கு சிங்க முகம், சில தேவதூதர்களுக்கு கழுகு முகம், சில தேவதூதர்களுக்கு மனுஷ முகம், சில தேவதூதர்களுக்கு எருது காளையினுடைய முகம். இப்படி நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தேவதூதர்கள் தான். நம்ம சில நேரங்கள் பரலோகத்தில் சில தூதர்கள்லாம் உண்டு, அவங்களெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா பேதி வந்துடும் உங்களுக்கு. அப்படி இருக்கிறாங்க தேவதூதர்கள். நீங்க எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா அந்த தேவதூதர்களை பயந்துருவீங்க. ஆண்டவர் நம்ம லெவலுக்கு ஏற்ற மாதிரி தான் அதை அப்படி காட்டியிருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த சேராபீன்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலாக, இந்த சேராபீன்கள் என்ன பண்றாங்க, செட்டைகளை அடித்து 2 செட்டைகளால் தங்கள் முகத்தை மூடி 2 செட்டைகளால் தங்கள் கால்களை மறைத்து என்ன சொல்லி கர்த்தரை துதிக்கிறாங்க? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. ஆண்டவருக்கு வேதாகமத்தில் எவ்வளவோ நாமங்கள் உண்டு, நூற்றுக்கணக்கான நாமங்கள் உண்டு. ஆனால் தேவ தூதர்கள் தேவனை ஆராதிக்க தெரிந்து கொண்ட ஒரு நாமம் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஹல்லேலூயா. தேவ தூதர்களை அதிகமாக கவர்ந்த தேவனுடைய ஒரு பண்பு, தேவனுடைய ஒரு ஒரு குணாதிசயம், தேவனிடத்தில் இருக்கிற ஒரு மகத்துவம் என்னன்னா தேவனுடைய பரிசுத்தம். நல்லா கேளுங்க, இந்த பூமியில கோடா கோடி தெய்வங்கள் இருந்தாலும் எந்த தெய்வமோ நாம் பரிசுத்தர் என்று சொல்லக்கூடிய தகுதி எந்த தெய்வத்துக்கும் கிடையாது. நான் பரிசுத்தர் என்று சொல்லக்கூடிய ஒரே தகுதி நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் உண்டு. நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கேளுங்க, இந்த பரிசுத்தர் என்கிற நாமத்தை ஆண்டவராகிய நமது இயேசுவை தவிர, பிதாவாகிய தேவன் தவிர வேற எந்த தெய்வத்துக்கு அது பொருந்தாது, பொருந்தாது. அதனாலதான் தேவ தூதர்கள் எவ்வளவோ நாமங்கள் இருக்குது. அவர் நல்லவர்னு சொல்லி புகழ்ந்திருக்கலாம், அவர் வல்லவர்னு சொல்லி இருக்கலாம், அவர் போதுமானவர்னு சொல்லி இருக்கலாம், அவர் சிருஷ்டிகர் என்று சொல்லி ஆராதித்திருக்கலாம். ஆனா அதெல்லாத்தையும் விட்டு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், என் தேவன் பரிசுத்தர், நான் ஆராதிக்கிற எங்கள் கர்த்தர் பரிசுத்தர். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது சிஸ்டர்? எத்தனை பேருக்கு விளங்குது? கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே, கர்த்தரை போல. பலவானின் வில்லை முறித்து கீழே தள்ளுகிறார், பலவானின் வில்லை முறித்து தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார்,
தள்ளாடும் யாவரையும் இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவர் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற ஆண்டவர் பரிசுத்தர், பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சொல்லுங்க, நல்ல சத்தத்தை உயர்த்தி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். புதிய ஏற்பாட்டில் ஏசாயா எப்படி பழைய ஏற்பாட்டில் சேராபீன்கள் தேவனை ஆராதிக்கிறதை பார்த்தார், அதே போல புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் யோவான் தேவனை ஆராதிக்கிற 4 ஜீவன்களை பார்க்கிறார். அவர்கள் என்ன சொல்லி ஆராதிக்கிறாங்க? இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஹல்லேலூயா. நல்லா கேளுங்க, 3 முறை பழைய ஏற்பாட்டிலையும் அங்க சேராபீன்கள் 3 முறை பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். புதிய ஏற்பாட்டில் அந்த 4 ஜீவன்கள் ஆண்டவரை எப்படி ஆராதிக்கிறாங்க? பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஏன் 3 முறை சொல்றாங்க? பிதாவாகிய தேவன் பரிசுத்தர், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தர், பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. சொல்லுங்க, பிதாவாகிய தேவன் பரிசுத்தர், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தர், பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தர். இவர்கள் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ஆராதித்துக் கொண்டிருக்க என்ன நடக்குது? தேவ ஆலயத்தில் புகை எழும்பியதான். நல்லா கேளுங்க, சில நேரங்கள் நமது வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லாமல் நம்ம தடுமாறுகிறோம். பரிசுத்தமா வாழ முடியாத சில பிரச்சனைகள், சில சோதனைகள் மத்தியில் தடுமாறுகிறோம். என்னடா நம்ம விழுந்துட்டோமே, பாவத்தில் விழுந்துட்டோமே, பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கிறேன், ஆனால் திடீரென்று ஏதாவது ஒரு சோதனை, ஏதாவது ஒரு பாவம் நம்மளை அடிக்கடி நம்மளை தள்ளிக்கிட்டே இருக்குது. எப்படி நம்ம பரிசுத்தமா வாழ்வது? ஒரு முறை பால் யாங்கிச்சோ என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதனிடத்தில் ஒரு வாலிபன் சென்றான். அந்த சபையில் ஒரு பயங்கரமான பணக்காரன் அவன் போய் பால் யாங்கிச்சோவை பார்த்து சொன்னான், சார், ஐ கம் டு யோர் சர்ச் ரெகுலர்லி. உங்கள் சபைக்கு தான் நான் தவறாமல் வருகிறேன், ஆனா என்னால் பரிசுத்தமா வாழ முடியல சார். ஆராதனைக்கு வாரம் வாரம் வரேன், தசமபாகம் காணிக்கைகளை லட்சக்கணக்கில் நான் செலுத்துறேன், ஆனா ஏன் என்னால தூய்மையா வாழ முடியல? ஏன் என்னால பரிசுத்தமா வாழ முடியல? பரிசுத்தமா வாழனா என்ன சார் செய்யணும்? பால் யாங்கிச்சோ சொன்னாராம், தம்பி, நான் உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன். நீ காலையில எழுந்த உடனே உன் கண்ணை திறக்காத, உன் பெட்டில் அப்படியே உட்கார், இல்லைனா முழங்கால் படியிடு, அல்லது முழங்கால் படியிட்டு உன் கைகளை வானத்துக்கு நேராய் உயர்த்தி 100 முறை சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், நான் ஆராதிக்கிற என் ராஜா பரிசுத்தர், இயேசு கிறிஸ்து பரிசுத்தர், இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லி அப்படியே ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசி தேவனுடைய பரிசுத்தத்தை நீ பார்ப்பாயானால் கொஞ்ச நாள் இப்படி ஜெபம் பண்ணிட்டு பா. இப்படி ஜெபம் பண்ணிட்டு ஒரு 2 மாதங்கள் கழித்து நீ என்னை வந்து சந்தி. அவன் அதை உண்மையாவே சீரியஸா எடுத்துக்கொண்டு அதிகாலையில் அவன் எழுந்த உடனே கண்களை திறக்கிறதுக்கு முன்னாடி முழங்கால் படியிட்டு ஆண்டவர் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவராக பார்த்து, என் ஆண்டவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவருடைய வல்லமை பரிசுத்தமானது, அவருடைய பிரசன்னம் பரிசுத்தமானது. தானியேல் 7 சொல்லுகிறது, அவருடைய சிங்காசனத்திலிருந்து ஒரு அக்கினி நதி புறப்பட்டு ஓடியது. அது ஒரு பரிசுத்த நதி. அந்த பரிசுத்த அக்கினி நதியில ஆயிரமான பரிசுத்தவான்கள் நின்று கொண்டு தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பரிசுத்தமா வாழ முடியாத தடுமாறி விழுந்து கொண்டிருக்கிற யாவருக்கும் ஆண்டவர் தமது அக்கினி பரிசுத்த நதியை உங்கள் மேல ஊற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா.
உங்க வீட்டுல பரிசுத்தம் இல்லாமல் வாழ்கிற யாராக இருந்தாலும் உங்க வீட்டின் மேல அந்த அக்கினி நதி பாய்ந்து வரும். உங்கள் கணவர் மேல அந்த அக்கினி நதி பாய்ந்து வரும். உன் ஆவி ஆத்துமா சரீரத்தின் மேல அந்த அக்கினி நதி பாய்ந்து வரும். ஏன்? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீயும் உன் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தமாய் வாழும்படி தேவன் உன்னையும் அவருடைய பரிசுத்தத்தில் பங்காளராய் மாற்ற விரும்புகிறார். ஒரு அல்லேலூயான்னு சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர். அடிக்கடி உங்க வாயில திறந்து நீங்க சொல்லிட்டே இருக்கணும், என் கர்த்தர் பரிசுத்தர், என் ஆண்டவர் பரிசுத்தர். நீங்க ஒவ்வொரு முறை பரிசுத்தர் என்று சொல்லும் போது என்ன நடக்கும்? உங்களுக்குள்ள ஒரு மகிமை எழும்பும். தேவ தூதர்கள் பரிசுத்தர் 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 என்று ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு சொன்னார்கள். உன் வீட்டில் இருக்கிற உன் பிள்ளைகளை பார்த்து சொல்லு, ஏய் நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் பரிசுத்தர். உன் கணவரை பார்த்து சொல்லு, ஏங்க நம்ம கர்த்தர் பரிசுத்தருங்க. நீ சொல்ல 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 கூப்பிடுகிறவர்களுடைய சத்தத்தால் தேவ ஆலயத்தில் புகை எழும்பியது போல உன் வீட்டுக்குள்ள ஒரு எழுப்புதல், உன் வீட்டுக்குள்ள ஒரு மகிமை, உன் வீட்டுக்குள்ள ஒரு வல்லமை, தேவ பிரசனம். ஏய் ராபா லாக்கா சூரா, தேவனுடைய மகிமை இருக்கிற வீட்டில் பேய்களுக்கு இடம் கிடையாது, மந்திரங்களுக்கு இடம் கிடையாது, சர்ப்பங்களுக்கு இடம் கிடையாது, தரித்திரத்துக்கு இடம் கிடையாது, வியாதிகளுக்கு இடம் கிடையாது, மரணத்துக்கு இடம் கிடையாது. தேவன் பரிசுத்தர் என்று நீ இரவும் பகலும் கர்த்தரை சொல்லி சொல்லி ஆராதிப்பாயானால் உன் வீட்டின் அஸ்திபாரங்கள் அசையும். தேவனுடைய வஸ்திர தொங்கல் உன் மேல வரும். உன் வீட்டின் மேல கர்த்தருடைய வஸ்திர தொங்கல் இறங்க ஆரம்பிக்கும். இதோ கர்த்தருடைய மகிமை இந்த ஆலயத்துக்குள் இறங்குகிறது, இறங்குகிறது. உன் மேல வஸ்திர தொங்கல் வருகிறது. கைகளை தட்டி கைகளை தட்டி அந்நிய பாஷையில பேசி, நல்ல அந்நிய பாஷையில, இது முதற்கொண்டு நீ பரிசுத்தமாய் வாழ, இது முதற்கொண்டு நீ பரிசுத்தமாய் வாழ. ஒரு அக்கினி உன் மேல வருகிறது. ஒரு அக்கினி, ஒரு அக்கினி, ஒரு அக்கினி, பரிசுத்த அக்கினி, பரிசுத்த அக்கினி, பரிசுத்த அக்கினி, 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 அக்கினி உன்மேல வருகிறது, உன்மேல் வருகிறது. சுனாமி அலைகளை போல பரிசுத்த அக்கினி உன்மேல வருகிறது. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். உன்னை விழ பண்ணுகிற சத்துருவின் வல்லமைகள் முறிகிறது, முறிகிறது. உன்னை அடிக்கடி பலவீனப்படுத்துகிற, சோர்வுபடுத்துகிற, சோர்வுபடுத்துகிற அந்தகார ஆவிகள் உன் வீட்டை விட்டு வெளியேறுகிறது. இதோ கர்த்தருடைய வஸ்திர தொங்கல் உன் வீட்டின் மேல் வருகிறது. உன் வீட்டின் மேல் ஒரு வஸ்திர தொங்கல். நல்ல கைகளை தட்டி கைகளை தட்டி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசி, அந்நிய பாஷையில பேசி, லோகா தரா கடா துரா பலா லபகா துரா கடா ரபா லபா. நல்ல நல்ல வாய்களை தரங்க. உன் மேல ஒரு பரிசுத்த வல்லமை, ஒரு அக்கினி உன் மேல அந்த அபிஷேகம் இறங்குகிறது, அபிஷேகம் இறங்குகிறது, ஒரு அக்கினி இறங்குகிறது. ரபகா துரா கடா ரபா லபா லோகா துரா கடா ரபா லபா. உனக்குள் தேவ சாயல் வெளிப்படும், தேவ சாயல் வெளிப்படும். இது முதற்கொண்டு உனக்குள் ஒரு தேவ சாயல், 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 தேவ சாயல். நீ தேவனுடைய சாயலை வெளிப்படுத்த போகிறாய். அவருடைய பரிசுத்த சாயலை வெளிப்படுத்த போகிறாய். இதோ சிலர் மேல ஒரு அக்கினி இறங்குகிறது, அக்கினி அபிஷேகம் இறங்குகிறது, அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். உன் பிள்ளைகள் தேவ ஊழியக்காரர்களை எழும்புவார்கள், தேவ ராஜ்யத்தை கட்டுகிறவர்களை எழும்புவார்கள். குடும்ப பரிசுத்தமாய் மாறுகிறது, அசுத்தங்கள் வெளியேறுகிறது, அந்தகார ஆவிகள் வெளியேறுகிறது. நல்ல நல்ல அந்நிய பாஷையில நல்ல இன்னொரு 2 நிமிடம், இன்னொரு 2 நிமிடம், இன்னொரு 2 நிமிடம் நல்ல அந்நிய பாஷையில பேசி ரீபன ஹத்தர கடலபோ ரீபா கதர கதர ஷகரமன பபப லா துரா கதர கட துரா நீகா துரா கட ரப லப ரக துரா கட. இனி அந்த பாவத்தில் நீ விழ போவது கிடையாது. இனி அந்த அசுத்த
அசுத்தங்களை மேற்கொள்ளுவது கிடையாது. இதோ உனக்குள் ஒரு பரிசுத்த வஸ்திரம் வருகிறது. பரிசுத்த அபிஷேகம் வருகிறது. உன் வீட்டில் ஒரு பரிசுத்த வஸ்திரம் வருகிறது. அசுத்த உடையை கர்த்தர் நீக்கி உன்மேல ஒரு பரிசுத்த வஸ்திரத்தை உடுத்துகிறார். உன்மேல ஒரு பரிசுத்த சால்வை விழுகிறது. எலியாவின் சால்வை விழுகிறது. கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறார். எலியாவின் சால்வை கர்த்தருக்காய் பரிசுத்தமாய் நிற்கிறார். எலியாவின் சால்வை அநேகர் மேல விழுது. அநேகர் மேல விழுது. அநேகர் மேல விழுது. அநேகர் மேல விழுது. அக்கினி இறங்குகிறது. அக்கினி இறங்குகிறது. இதோ ஒரு பரிசுத்த சால்வை உன்மேல் இறங்குகிறது. இறங்கிக் கொண்டிருக்கிறது. பரிசுத்த சால்வை. அக்கினி இறங்குகிறது. அக்கினி பேய்கள் ஓடிதான் பெற்றுக்கொள். பேய்கள் ஓடித்தான் ஆகணும். இறங்குற வேலையில என்ன வேலை? அக்கினி ஓடு 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 ஓடு. கர்த்தருடைய அக்கினி பரிசுத்தம் இறங்குகிற இடத்துல பேய்களுக்கு என்ன வேலை? குட்டி சாத்தான்களின் ஆவிகள், செய்வினை ஆவிகள் பரிசுத்தம் இறங்குகிற இடத்துல பிசாசுகளுக்கு என்ன வேலை? வெளியே இருக்கிறவர்கள் நல்ல கைகளை தட்டுங்க. சபைக்கு வெளியே உட்கார்ந்து இருக்கிறவர்கள் கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. தேவ தூதர்கள் இறங்குகிறார்கள். இந்த கூட்டத்துக்குள் தேவ தூதர்கள் நுழைகிறார்கள். பெற்றுக்கொள். உன்மேல ஒரு வல்லமை, உன்மேல ஒரு அக்கினி. கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக நீ உன்னை ஆயத்தப்படுத்த, உன் குடும்பத்தை ஆயத்தப்படுத்த உன்மேல ஒரு பரிசுத்த சால்வை இறங்குகிறது. பரிசுத்த சால்வை இறங்குகிறது. ஜீசஸ் அக்கினி இறங்கிக் கொண்டிருக்கிறது. பரலோக அக்கினி. அந்நிய பாஷை பேச முடிந்தவர்கள் வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேசி கைகளை தட்டி தலைக்கு மேல கைகளை பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீ. நல்லா உணர்ந்து பாடுங்க இந்த பாட்டை. ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீ. கைகளை தட்டி ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளோம். நல்ல கைகளை தட்டாக கூடி துதிக்கிறோம். ரபகா ஜுரா கண்டா ஹalleluya துதிக்கிறோம். லேகா ஜுரா கண்டா ரபா ரபா தாக கூடி துதிக்கிறோம். பரமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளோம். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம், கண்களை மூடி ஆராதியாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா,
கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளோம். ஹல்லேலூயா. தலைக்கு மேல கைகளை தட்டி பரிசுத்தர் 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 என்று ஒரு 10 முறை சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தர் 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 பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. தேவன் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு மகிமையில் இருக்கிறார். ஒரு முறை ஒரு மெத்தடிஸ்ட் சபையை சார்ந்த ஒரு ஊழியர் ஒரு முறை அவர் ஆவியில ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது திடீரென்று அப்படி ஆவியில பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்படி ஆவி அப்படியே பரலோகத்துக்கு போயிடுச்சு. பரலோகத்தின் வாசல்ல போய் நின்னாரு. அங்க நிறைய தேவ தூதர்கள் இருந்தாங்களாம். மெத்தடிஸ்ட் பாஸ்டர் அந்த தேவ தூதர்களை பார்த்து கேட்டார், என்ன வரவேற்க மெத்தடிஸ்ட் சபை பிலீவர்ஸ் இல்லையா பரலோகத்துல அப்படின்னு கேட்டார். உடனே தேவ தூதர்கள் சபை அந்த பரலோகத்துக்குள்ள குடுகுடுன்னு ஓடி போய் வெளியே வந்து சொன்னாங்க, மெத்தடிஸ்ட் சபையிலேருந்து ஒருத்தருமே பரலோகம் வரலையே அப்படின்னு. இவருக்கு பயங்கர மனவேதனை. என்னடா இவ்வளோ நாள் நம்ம 30 வருஷமா ஊழியம் செஞ்சோம், மெத்தடிஸ்ட் சபையிலேருந்து ஒருத்தரும் பரலோகத்துக்கு வரலையா? தூதர்கள் சொன்னாங்க, ஆமா ஒருத்தரும் வரல. சரி, ஆங்கிலிக்கன் சபையை சார்ந்த யாராவது வந்திருக்கிறாங்களான்னு பாருங்க. இவருக்கு ஒரு நம்ம சபையை போல இந்த ஆங்கிலிக்கன் எங்கேருந்து போயிருக்க போதுன்ற ஒரு எண்ணம். ஆங்கிலிக்கன் சர்ச்சில் இருந்து யாராவது வந்திருக்காங்களா? தேவ தூதன் உள்ள போய் பார்த்துட்டு சொன்னாரு, ஆங்கிலிக்கன் சபையிலேருந்து யாரும் பரலோகம் வந்த மாதிரி தெரியல. அப்படியா? சரி, பேப்டிஸ்ட் சபையிலேருந்து யாராவது வந்திருக்கிறாங்களா போய் பாருங்க. தூதர்கள் பரலோகம் ஃபுல்லாக போய் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு வந்து சொன்னாங்க, பேப்டிஸ்ட் சபையிலேருந்து யாரும் பரலோகம் வந்த மாதிரி தெரியல. அப்படியா? சரி, இந்த பெந்துகோஸ்தே சபைக்காரங்க யாராவது இருக்கிறாங்களான்னு பாருங்க. தேவ தூதர்கள் உள்ள போனாங்க. பெந்துகோஸ்தே சபையிலேருந்து யாரும் வந்த மாதிரி தெரியல. அப்ப யாரு தான்ப்பா பரலோகம் வந்திருக்கிறா? இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட எல்லாரும் பரலோகம் வந்திருக்கிறா. நல்ல கைகளை தட்டி, இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமானாக்கப்பட்டு இருக்கிற எல்லாருமே பரலோகம் வந்திருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு புரியுது சிஸ்டர் நான் சொல்றது? அல்லேலூயா. ஆமா, நல்லா கேளுங்க. ஏசாயா ஒரு தரிசனத்தை பார்க்கிறாரு, பயங்கரமான தரிசனம். தரிசனத்தை பார்த்த உடனே இந்த ஏசாயாவுக்குள்ள பயங்கரமான ஒரு குற்ற உணர்வு ஏற்பட்டது. பயங்கரமான ஒரு குற்ற உணர்வு. சில நேரங்கள் நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட சும்மா கேட்குறோம், ஆண்டவரே நான் உங்களை பார்க்கணும், பார்த்தா செத்துருவனி. புரியுதா நான் சொல்றது? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் பார்க்கணும் பார்க்கணும். இந்த அம்மா பார்த்தா நீ அவள் தான் முடிஞ்சு போச்சு, அன்னைக்கு உனக்கு அடக்க ஆராதனை சபையில். ஏன் தெரியுமா? அவர் பரிசுத்தத்துக்கு முன்னாடி தேவ தூதர்களே நிற்க முடியல. இந்த தேவ தூதர்கள் ஆண்டவரோடு கூட இருக்கிறவர்களே, சேராபீன்களே, ஆண்டவரால பரலோகத்தில் சிருஷ்டிக்கப்பட்டு பரலோகத்திலேயே வாழ்கிறவர்களே, நித்திய நித்தியமாய் பரலோகத்திலே இருக்கிறவர்களே, அவர்களே தங்கள் முகத்தை மூடிக்கொண்டு கால்களை மூடிக்கொண்டு, ஐயோ இந்த பரிசுத்தரை பார்க்க எனக்கு தகுதி இல்லை, தகுதி இல்லை, தகுதி இல்லை, அவ்வளவு பரிசுத்தர், அவ்வளவு மகிமையானவர், அவ்வளவு பயங்கரமா இருக்குது, அவருடைய பரிசுத்தத்தை சேராபீன்களே பார்க்க கூடாத அளவு அவர்களையே தகுதியற்றவர்களாக அவர்கள் நினைக்கும் போது நம்ம பார்க்க முடியுமா ஆண்டவரை சும்மா? அதனால தான் மோசே ஆண்டவரை பார்த்து சொல்ற, டேய் என் மகிமையை பார்க்கணும் பார்க்கணும் கேட்டால் செத்துருவடா நீ அப்படின்னு சொல்றார். மோசே சொல்றார், ஒரு முறை ஆண்டவரே, சரி சரி ரொம்ப கேட்குற, நீ உன்னை வந்து ஒரு கண்மலை வெடிப்பு வச்சிருக்கிறதுல ஒளிஞ்சுக்க, அப்படி அப்படி சைடில் அப்படி நில்லு, நான் அப்படி போகும் போது என் பேக் சைடு மட்டும் அப்படி லைட்டாக உனக்கு காமிக்கிறேன். மோசே சொல்றார், அதுவே பயங்கரமா இருந்தது, அதுவே தாங்க முடியலையா. தேவன் அவ்வளவு பரிசுத்தருங்க.
அவர் பரிசுத்தத்துக்கு முன்னாடி யாருமே நிற்கவே முடியாது. நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. ஆண்டவரை சும்மா அப்படி சாதாரணமா அப்படி லிமிட்டா வைக்காதீங்க. அவர் பரிசுத்தத்தை பார்க்கவே முடியாது. தேவ தூதர்களே நடுங்குறாங்க அவருடைய பரிசுத்தத்தை பார்க்க, நடுங்குறாங்க. முகத்தை இறுக்க சட்டைகளால மூடிக்கொண்டாங்க, காலை மூடிக்கொண்டாங்க. ஏன்? இவருக்கு முன்பதாக நான் நிற்க தகுதியே இல்லை. இப்ப இந்த காட்சியை ஏசாயா பார்க்கிறார். டேய், சேராபீன்களே தகுதி இல்லைன்னு சொல்லி மூடிக்கிட்டு ஆராதிக்கிறாங்க. அப்ப நான் எப்படிப்பட்டவன்? அப்பதான் ஏசாயா சொல்றார், ஐயோயோ அதமானேன், செத்தேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு என் கதை. அதமானேன், அதமானேன், சேனைகளின் கர்த்தரை என் கண்கள் கண்டதே. ஐயோ, நான் அசுத்த உதடுள்ள மனிதன், அசுத்த உதடுள்ள மனிதர்கள் மத்தியில் நான் வாசமாய் இருக்கிறேன். ஏசாயாவுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு, ஒரு குற்ற உணர்வு. நல்லா கேளுங்க, சில நேரங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை நீங்க உண்மையாவே உணர்ந்துட்டீங்கன்னா நீங்க அந்த இடத்தை விட்டு 7 நாள் எழுந்திருக்கவே முடியாது. உண்மையாகவே தேவ பிரசன்னத்தை நீங்க ஒரு முறை உங்க வாழ்க்கையில சந்திக்க உங்களுக்கு தருணம் கிடைச்சதுன்னா நீங்க அப்படியே செத்தவர்களை போல விழுந்திருப்பீங்க. செத்தவர்களை போல லிட்டரலா விழுந்து கிடப்போம். சென்னையில் நான் ஒரு 2 மாதத்துக்கு முன்பதாக ஒரு சபைக்கு நான் சென்றிருந்தேன். அந்த சபையில் 2016 ஆண்டவர் ஒரு எழுப்புதல் அந்த சபையில் கொடுத்தார். எப்படிப்பட்ட எழுப்புதல்னா, அசுசா தெருவில் காணப்பட்ட எழுப்புதலுக்கு நிகராக எழுப்புதல் இல்லை என்றாலும், ஆனால் அந்த சபை முழுவதிலும் ஒரு மேகம் சூழ்ந்திருந்தது. சபை ஆராதிக்கும் போது அந்த ஸ்டேஜ் எல்லாம் அப்படியே மேகம் மூடிக்குமா. தேவ தூதர்களை பார்ப்பாங்களா ஆராதனை நேரத்தில். அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் ஆண்டவர் அம்ஜக்கரையில் உள்ள ஒரு சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார். நான் கேட்டேன், பாஸ்டர், நான் ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தேன், 2 நாள் விடுதலை கூட்டம் நடத்த கூப்பிட்டிருந்தார். அப்போ அந்த கூட்டத்தெல்லாம் முடிச்சுட்டு நான் பாஸ்டரோட உட்கார்ந்து இரவு பேசி கொண்டிருக்கும் போது அவர் சொன்னார், 2016 திடீரென்று ஒரு எழுப்புதல் வந்தது. நான் கேட்டேன், எப்படி பாஸ்டர் வந்தது? அவர் சொன்னார், வெளி தேசத்திலிருந்து ஒரு வெள்ளைக்கார அம்மா எங்கள் சபைக்கு நாங்கள் அழைச்சிருந்தோம், நல்ல ஒரு ப்ராஃபட்டஸ். அவங்க திடீரென்று ஒரு ஆராதனையில் ஆண்டவர் எனக்கு ஒரு ஏவுதலை கொடுக்கிறார். இந்த சபையிலிருந்து ஒரு 7 பேர் பாஸ்டருக்காக உபவாசித்து ஜெபிக்க யாராவது வரீங்களா, முன் வரீங்களா அப்படின்னு கேட்க 7 சகோதரிகள் முன் வந்தார்களாம். அந்த ஊழியங்களுக்காக உபவாசித்து ஜெபிக்க. அப்போ அந்த கூட்டம்லாம் முடிஞ்சு அவர்களுக்கு மறுநாளே ஒரு பாஸ்டர் ஒரு அறையை செட் பண்ணி கொடுத்து அவர்கள் உபவாசிக்க, ட்ரை ஃபாஸ்டிங், சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லாத அப்படியே ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க 7 நாள். அப்போ திடீரென்று அது ஒரு 5-6 நாள் கடந்து போன பிறகு அவங்கெல்லாம் அந்த அறையில் வீட்டுக்கு போகாத அந்த அறையிலே தான் ஜெபிக்கணும். திடீரென்று ஒரு அம்மா ஓடி போய் பாஸ்டரோட வீட்டு கதவை தட்டி, பாஸ்டர் பாஸ்டர் சீக்கிரம் வாங்க, என்னமோ நடக்குதுன்னு பாஸ்டருக்கு ஒன்றும் புரியல. தபன்னு ஓடி வந்தா இந்த உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாங்க பாருங்க, இவங்களுடைய நெற்றி கையெல்லாம் ரத்தம் கொட்டுது, நெற்றி கையெல்லாம். என்னடா நடக்குதுன்னு பார்த்தா, இவங்க ஜெபித்து தேவனுடைய பிரசன்னத்தை பார்த்ததுனால, தேவனுடைய மகிமையை அந்த 7 பேரும் பார்த்ததுனால குற்ற உணர்வு தாங்க முடியாத, பாவ உணர்வு தாங்க முடியாத, ஐயோ நான் பாவின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அந்த செவருடைய மூலையில போய் தலைகளை டங்குன்னு இடிச்சு, கைகளால செவத்துல அடிச்சு கையெல்லாம் பிஞ்சு, கையில தலையில எல்லாருக்கும் ரத்தம். இதுதான் ஏசாயாவுக்கு நடந்தது. தேவனுடைய மகிமையை நீ பார்ப்பாயானால், உண்மையான தேவனுடைய பிரசன்னத்தை ஒரு முறை உன் வாழ்க்கையில நீ சந்திப்பாயானால், உன்னுடைய வாழ்க்கையில இருந்த எல்லா பாவத்தையும் ஆண்டவர் உன் கண்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்தி உனக்குள்ள ஒரு குற்ற உணர்வை கொடுத்து உன்னை பரிசுத்தத்துக்கு நேராக அவர் திருப்பும் போது, ஐயோ அந்த அனுபவங்கள் பயங்கரமா இருக்கு. இந்த 7 பேரை பிடிக்க சென்ற 7 சகோதரிகள் மேல ஆவியானவருடைய பிரசன்னம் வல்லமை இவர்கள் மேல இறங்கி, இவர்களை பிடிக்க போனவங்க இவங்க இப்ப தலையை மோதிக்கிட்டு கையை அடிச்சுக்கிட்டு இப்ப இவங்க அழ ஆரம்பிச்சுட்டாங்களா.
பாஸ்டர் சொன்னார், அதுதான் எங்களுடைய எழுப்புதல் ஸ்டார்ட் ஆன முதல் நாள். சகோதரிகள் பாவ உணர்வடைந்து, ஐயோ பாவி 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 பாவி, ஐயோ ஆண்டவருக்கு முன்பதாக எப்படி நிற்பது, கர்த்தருக்கு முன்பதாக எப்படி நிற்பதுன்னு சொல்லி தங்கள் இருதயத்தில் அடிச்சு 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 பல மணி நேரங்கள் பாவ உணர்வடைந்து, ஐயோ தேவ பிரசன்னம், ஐயோ ஆண்டவரை பார்க்கிறேனே, ஆண்டவருக்கு முன்பதாக நிற்க முடியலையே, தேவ பிரசன்னத்துக்கு முன்பதாக நிற்க முடியலையே, ஐயோ அதமானேன் என்று சொல்லி அவ்வளவு ஸ்திரீகளும் தேவ பிரசன்னத்தால் தாக்கப்பட்டு அழுது கொண்டிருந்தார். ஏசாயாவுக்கு அந்த அனுபவம் தான் வந்தது. நீ உண்மையாகவே தேவ பிரசன்னத்தை பார்ப்பாயானால் முடிஞ்சு போச்சு. ஒரு குற்ற உணர்வு தேவனுக்கு முன்பதாக நிற்க, ஐயோ நான் தகுதியற்றவன், உன் படிப்பு, உன் அந்தஸ்து, உன் நிறம், உன்னுடைய அழகு, உன்னுடைய வீடு, சொத்து இதெல்லாம் குப்பையா மாறிடும் தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக. ஏசாயா ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாலும் அவருடைய தீர்க்க தரிசன பட்டம், அவர் படிச்ச பிடிஎச் எல்லாம் பிஹெச்டி குப்பை குப்பை. தேவனுக்கு முன்பதாக நீ நிற்பாயானால், நீ யாரா இருந்தாலும் சரி, நான் அதமானேன், ஐயோ பரிசுத்தரை என் கண்கள் காண்கிறது. என் கண்கள் எப்படி இருக்கிறது? அக்கினி ஜுவாலையா இருக்கிறது. தேவனுடைய கால்கள் தேவனுடைய கால்கள் எப்படி இருக்கிறது? துளைக்கப்பட்ட வெண்கலம் போல பிரகாசமா இருக்கிறது. தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில அவர் வாசமா இருக்கிறார். கைகளிலே எரிகிற 7 எரி நட்சத்திரங்களை அப்படி கைகளில பிடித்து கொண்டு 7 குத்து விளக்கின் மத்தியிலே உலாவுகிற ஒரு தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அப்படியே முகம் எப்படி இருக்கிறதா? வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியன். எப்படி இருக்கிறார் நம்ம ஆண்டவர்? வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியன். முகத்தையே பார்க்க முடியல, முகத்தையே பார்க்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு பிரசன்னம், அந்த அளவுக்கு ஒரு மகிமை, அந்த அளவுக்கு ஒரு பரிசுத்தம். அந்த ஆண்டவரை நீங்க ஒரு முறை உங்க வாழ்க்கையில பார்ப்பீர்களானால் நீங்களும் சொல்லுவீங்க, ஐயோ நான் அதமானேன், ஐயோ நான் அதமானேன். தானியேல் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிற, தானியேல் செத்தவனை போல விழுந்து கிடந்தான். தேவ பிரசன்னத்தை தாங்க முடியல, தேவ மகிமையை தாங்க முடியல, செத்தவனை போல விழுந்து கிடந்தான். சில நேரங்கள் சில தேவ மகிமையை நம்ம வாழ்க்கையில நம்ம அனுபவிக்க ஆரம்பிச்சா நீங்க எழுந்துக்கவே முடியாது அந்த இடத்தை விட்டு. அதுதான் தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய பரிசுத்தம். எத்தனை பேர் அப்படிப்பட்ட பரிசுத்த மகிமையை நான் பார்க்கணும்னு சொல்லி வாஞ்சிக்கிறீங்க? அல்லேலூயா. ஏதோ இந்த பூமியில சாதாரணமா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடக்கூடாது. அப்படி நான் தேவனுடைய மகிமையை பார்க்கணும், என் தேவனுடைய பரிசுத்தத்தை பார்க்கணும், என் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதனை என் கண்கள் பார்க்கணும். சாகரத்துக்கு முன்பதாக ஒரு முறையாவது இந்த மாமிச கண்களால், அந்நிய கண்களால் அல்ல, என்னுடைய சொந்த கண்கள் சேனைகளின் கர்த்தராகிய பரிசுத்தரை காணும். நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது சிஸ்டர்? எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது? எத்தனை பேருக்கு விளங்குது? இந்த ஏசாயா சொல்றாரு, ஐயோ நான் அசுத்தமான உதடுகள் உள்ள மனிதர்கள் மத்தியில நான் வாழ்கிறேன். முதல்ல சொல்றாரு, என் உதடு அசுத்தமான உதடு. எப்படி அசுத்தமான உதடா மாறுச்சு? அசுத்தமான உதடுகள் உள்ள, அசுத்தமான வார்த்தைகள் பேசுகிற மனிதர்கள் மத்தியில வாழ்ந்து 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 இவருடைய உதடுகள் அசுத்தமான உதடுகளாய் மாறிவிட்டது. நல்லா கேளுங்க, சபையில ஜெபிக்கிற ஆளோடு இருங்க, தேவ தரிசனம் உள்ள ஆளோடு இருங்க. சும்மா அந்த குறை பேசுற, குற்றம் பேசுற, ஊழியக்காரரை குறித்து குத்தி குத்தி பின்னாடி பேசுற, எது நடந்தாலும் சபையை குறை பேசுற ஒரு கூட்டம் இருக்கும். சில பொம்பளைங்க இருப்பாங்க சபையில, சபையை குறித்து குற்றம் பேசுறது, குறை சொல்றது, சபையை உடைக்கிறது, வருவங்களையும் எரிகிற கொஞ்சம் நெருப்பையும் தண்ணி ஊற்றி ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க. நான் சொல்றேன், அப்படிப்பட்ட ஆட்களை விட்டு வெளியேறு. ஏசாயா சொல்றார், அசுத்த உதடுள்ள மனிதர்கள் மத்தியில வாழ்ந்து 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 நான் எப்படி ஆயிட்டேன்னா, நானும் அசுத்த உதடுள்ள மனுஷனா மாறிட்டேன். அவன் ஒரு தீர்க்கதரிசி,
தீர்க்கதரிசியாக அழைக்கப்பட்டிருந்தாலும் அவனுடைய உதடுகள் அசுத்தமான உதடுகளா இருந்தது. நீங்கள் தேவனுடைய வல்லமையை பெற்றிருக்கலாம், அந்நிய பாஷையில பேசலாம், ஆனாலும் அசுத்த உதடுகளோடு நீங்கள் அந்நிய பாஷையில பேசிக் கொண்டிருக்கலாம். சொல்றேன், அப்படிப்பட்ட ஆட்களை விட்டு வெளியேறு. உன்னை அசுத்தப்படுத்துகிற சில உறவுகள், சில கான்டாக்ட்ஸ், சில இடங்கள், சில காரியங்கள், சில பொருட்கள் வெளியே வா. கர்த்தர் உன்னை பரிசுத்தத்திற்கு அழைக்கிறார். நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீயும் உன் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நல்ல கைகளை தட்டு. அல்லேலூயா. இன்றைக்கு பிசாசு அநேகரை குற்றம் சாட்டுகிற, குறை சொல்லுகிற ஆவியில பிடிச்சு வச்சிருக்கிறான். ஒரே குற்றமா பேசிட்டு இருப்பீங்க. கணவரை குறிச்சு குற்றம், பிள்ளைகளை குறிச்சு குற்றம், குறை, சபையை குறிச்சு குறை, இது சரியில்லை, அது சரியில்லை, என் வாழ்க்கை சரியில்லை, வாழ்க்கப்பட்ட வீடு சரியில்லை, மாமியார் சரியில்லை, நாத்தனார் சரியில்லை, குற்றம் 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 குற்றம், குறை 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 குறை. வாழ்க்கை ஃபுல்லா குற்றத்திலையும் குறையிலையுமே போயிடுச்சு. சபைக்குள்ள வரீங்களா, குற்றம் சாட்டாதீங்க. நீங்க குற்றம் சாட்ட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க மேல இருக்கிற தெய்வ பிரசன்னம் உங்களை விட்டு போயிடும். சபையில வந்து கர்த்தரை ஆராதிங்க, மகிமைக்குள்ள வாங்க, ஆவியில வளருங்க, வரங்களில வளருங்க, கனிகளில வளருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆத்துமாக்கள் ரட்சித்து உள்ள கொண்டு வாங்க. அல்லேலூயா. ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் ஒரு சபை வைத்து நடத்தி கொண்டிருந்தார். இந்த சபையில அவர் ஆத்துமா ஆதாயம் செய்யணும்னு சொல்லி பயங்கரமான ஒரு வாஞ்சை அவருக்கு இருந்தது. அப்போ ஒரு முறை அவர் அப்படி எழும்பி நின்று இந்த மாதிரி பிரசங்கித்து கொண்டே இருக்கும்போது திடீரென்று ஆலயத்துக்குள்ள ஒரு நபர் வந்தார். அவர் பார்க்கும்போது இந்த ஊழியக்காரருக்கு ஒரே சந்தோஷம். ஒரு ஆத்துமா வந்திருக்குது, செய்தி முடிச்ச உடனே இவரை போய் பிடிச்சிடணும், இவர் நமது சபையிலே இவரை வைக்கணும், நமது சபையின் அங்கத்தினராக இவர் மாறணும். இவர் பிரசங்கம் பண்ணி கொண்டே இருந்தார். உற்சாகமாக அந்த ஒரு ஆத்துமாவுக்காகவே அப்படியே விசுவாச வார்த்தைகளெல்லாம் கொட்டி, வாக்கு தத்தங்கள்லாம் எப்படியாவது அவர் இழுக்கணுமே அந்த ஆட்டை. திடீரென்று அந்த நபர் பாதி பிரசங்கத்தின் போது எழுந்தார், சபைக்கு வெளியே மடன்னு போயிட்டார், செருப்ப மாட்டி. இந்த ஊழியக்காரருக்கு ஒன்றும் புரியல. சரி, மறுவாரம் வருவாரன்னு சொல்லி பார்த்தா மறுவாரமும் அவர் ஆளக்கான். இப்படி நாட்கள் கடந்து போனது. ஒரு 2 வருடங்கள் கழித்து இந்த ஊழியக்காரருக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனில் ஒரு நபர் பேசுகிறாரு. சார், இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறாரு, நீங்கள் போய் அவருக்காக ஜெபிக்க முடியுமா அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த ஊழியக்காரர் சொல்கிறார், கண்டிப்பாக நான் போய் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஊழியக்காரர் அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த வார்டை தேடி அந்த பேஷண்ட்டை தேடி கண்டுபிடிச்சி கிட்ட போய் உத்து பார்த்தா அது யாருன்னா 2 வருஷங்களுக்கு முன்பதாக ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து எழுந்து வெளியே போன நபர். இந்த ஊழியக்காரர் அவரை பார்த்து கேட்டாரு, நீங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆலயத்துக்கு வந்தீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? அவர் சொன்னார், எஸ், ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது. அதுக்கு பிறகு நீங்கள் ஏன் வரலை? நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா? இல்லை, அதுக்கு தான் ஆலயத்துக்கு வந்தேன். ஆனால் உங்களை பார்த்த பிறகு நான் ரட்சிப்புக்கு என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கலை, ஆண்டவருக்கு என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கலை. இவர் கேட்டார், ஏன் சார், ஏன் நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலை? ஏன்னா நீங்கள் மேடையில் அந்த ஸ்டேஜில் நின்று பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த போது நீங்கள் ஷூ போட்டுட்டு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கீங்க. அது எப்படிப்பட்ட பரிசுத்தமான ஸ்தலம், எப்படிப்பட்ட ஒரு பலிப்பிடம் அது. அந்த இடத்துல நீங்கள் ஷூ மாட்டிக்கிட்டு அசுத்தங்களை மிதிச்சுட்டு வந்து அந்த ஷூ மாட்டிக்கிட்டு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கீங்களே, அதை பார்த்தேன். இந்த ஊழியக்காரங்க எல்லாரும் இப்படி தான், பணத்துக்காக, மேன்மைக்காக, புகழுக்காக தான் வாழுறாங்கன்னு சொல்லி அன்றைக்கு இந்த இயேசு எனக்கு வேணான்னு சொல்லி நான் ஒரு முடிவெடுத்தேன். அப்போ தான் இந்த ஊழியக்காரர் அவரை பார்த்து மென்மையான குரல் அவரை பார்த்து சொன்னார், ஐயா, என்னுடைய நிலைமை உங்களுக்கு தெரியாது. எனக்கு ஒரு 30 வயது இருக்கும் போது நான் ஒரு 2 வீலரில் போய் கொண்டு இருக்கும் போது திடீரென்று 2 வீலர் சறுக்கி விழுந்து என்னுடைய கால் மேலே லாரி ஒன்று ஏறி சென்றது. அன்றையிலிருந்து எனக்கு ஒரு கால் கிடையாது. ஆகவே அந்த கால் நடக்க முடியாத காலாக இருக்கிறதுனால ஒரு மரக்கால் செய்து நான் அந்த மரக்காலை தானே என் காலில் மாட்டியிருக்கிறேன். இந்த மரக்காலுக்கு ஒரு ஷூ வேணும். அதனால் இந்த காலில் ஷூ போட்டால் அந்த கால்லையும் ஷூ போடணும். நான் அந்த மரக்காலை மாட்டிக்கிட்டு
1 மணி நேரம் 2 மணி நேரம் நின்று பிரசங்கம் பண்ணும்போது எவ்வளோ வலி எனக்கு இருக்கும். என் எலும்பெல்லாம் வலிக்கும், என் முதுகெல்லாம் வலிக்கும். அவ்வளவு வலியை சகிச்சுக்கிட்டு தான் நான் ஆண்டவரை பற்றி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இவ்வளோ வலியின் மத்தியில் நின்று நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியாது. என் கால் ஒன்று மரக்கால்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் என் வெறும் அந்த ஷூவை பார்த்துட்டு உங்கள் ரட்சிப்பை இழந்துட்டீங்களே, இயேசுவை இவ்வளோ நாட்கள் நிராகரித்து வியாதியில் வந்து படுத்திருக்கீங்களே. அப்போ தான் அந்த நபருக்கு ஒரு உணர்வு வந்தது, ஐயோயோ என் வாழ்க்கை முழுவதும் நான் இப்படி தான் எல்லாரும் மேலேயும் குறை கண்டுபிடிச்சு குற்றம் கண்டுபிடிச்சு எல்லாரும் சரியில்லை, இதுவே சரியில்லை, அவன் சரியில்லை, பாஸ்டர் சரியில்லை, இந்த விசுவாசி சரியில்லை, அந்த விசுவாசி சரியில்லை, இந்த ஊழியம் சரியில்லை, அந்த ஊழியம் சரியில்லை, வாழ்க்கை முழுவதும் குற்றம் சாட்டியே என்னுடைய வாழ்க்கையை நான் இழந்துட்டேனேன்னு சொல்லி மரண தருவாயில் மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்தை பார்த்து அழுது அவர் ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து மரித்தார். அல்லேலூயா. நல்லா கேளுங்க சிஸ்டர், ஒருபோதும் உங்களை மற்ற மனிதர்களோடு கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்க உங்க பரிசுத்தத்தை மற்ற மனிதர்களுடைய பரிசுத்தத்தோடு கூட கம்பேர் பண்ணாதீங்க. ஏசாயாவினுடைய முதல் 5 அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. ஏசாயா என்ன சொல்றாரு? உனக்கு ஐயோ, இந்த தேசத்துக்கு ஐயோ, இந்த நபருக்கு ஐயோ, எல்லாருக்கும் ஐயோ 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 அப்படின்னே பேசிக்கிட்டு இருக்கிறார். இவரை பரிசுத்தமா காண்பிச்சு இவர் மட்டும்தான் தேவனுடைய பிள்ளை, இவர் மட்டும்தான் தீர்க்கதரிசி, மற்றவங்க எல்லாரும் கெட்டவங்க, ஐயோ 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 என்று சொன்ன நபரு முதல் முறையா தேவனை பார்க்கும் போது இப்ப ஏசாயா சொல்றாரு, ஐயோ எனக்கு ஐயோ, எனக்கு ஐயோ, அதமானேன், சேனைகளின் கர்த்தரை என் கண்கள் கண்டதே. உன்னுடைய பரிசுத்தத்தை நீ மற்றவர்களோடு ஒப்பிடாத, உன் பரிசுத்தத்தை சேனைகளின் கர்த்தரோடு ஒப்பிடு, கர்த்தரோடு கூட ஒப்பிடு. நீ எப்படி இருக்கிற? நீ ஆண்டவருக்கு முன்பதாக உன் பரிசுத்தத்தை போய் நிறுத்திப்பார். உன் பரிசுத்தம் எப்படி இருக்குதுன்னு பைபிள் சொல்லுது, அழுக்கான கந்தை. உன் நீதியெல்லாம் கர்த்தருக்கு முன்பதாக எப்படி இருக்குது? அழுக்கான கந்தை. நீ உன் வாழ்க்கை முழுவதிலும் இல்லை, இவர் 200 500 ஆண்டுகள் ஒரு வேளை நீ வாழ்வதாக இருந்தால், நீ இந்த 500 ஆண்டுகளும் ஒரு சின்ன பாவமே செய்யாத ஒரு நபரா இருந்து சேனைகளின் கர்த்தருக்கு முன்பதாக நீ நிற்க நேரிட்டாலும் உன்னுடைய பரிசுத்தம் அந்த நிலைமையிலும் அவருக்கு முன்பதாக கந்தைதான், அழுக்குதான். அந்த நிலையில நீ குற்றமே செய்யாத, பாவமே செய்யாத, இந்த பூமியில பல ஆண்டுகள் வாழ்ந்து நீ தேவனுக்கு முன்பதாக நின்றாலும் அவருடைய பரிசுத்தத்துக்கு முன்பதாக உன்னுடைய பரிசுத்தம் குப்பை, உன்னுடைய பரிசுத்தம் கந்தை. அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீ தேவனுக்கு முன்பதாக நின்று உன்னை நீ அளவிடுவாயானால் அங்கதான் நீ எவ்வளவு பரிசுத்தமா வாழுற என்பதை கண்டுபிடிக்க முடியும். மற்ற மனுஷர்களுக்கு முன்பதாக ஏசாயா தன்னை அளவிட்ட போது, நான் தன்னை பரிசுத்தவான், தன்னை தீர்க்கதரிசி, நான் மட்டும்தான் நீதியில நடக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையில நடக்கிறேன், நீங்க எல்லாம் பாவி, உங்களெல்லாம் கர்த்தர் அழிக்க போறான்னு சொல்லி பேசின ஏசாயா இப்ப சொல்ற, நானே அதமானே, ஐயோ இந்த பரிசுத்தருக்கு முன்பதாக நானே அதமானே, அவருடைய பரிசுத்தத்தை என் கண்கள் கண்டதே. அந்த உணர்வு ஏற்படும் போது தேவன் ஒரு மனுஷனை எப்ப தெரியுமா சுத்திகரிப்பாரு? என்ன உங்களுக்கு தூக்கம் வருதா? உங்களை தான் கேட்குறேன். அந்த அம்மா பக்கத்தில் தூங்குறீங்களா? 3வது வானம் போயிட்டீங்களோன்னு நினச்சேன். நீங்களும் ஏசாயா மாதிரி தரிசனம் பார்க்க ஆரம்பிச்சுட்டீங்களோன்னு நினச்சேன். சரி, என் கூட்டத்தில் தூங்குனா நான் விட மாட்டேன். நல்லா கேளுங்க, ஆண்டவரோடு கூட உங்கள் பரிசுத்தத்தை ஒப்பிடுங்க. ஏசாயா தன்னுடைய பரிசுத்தத்தை தேவனுக்கு முன்பதாக வைத்த போது தன்னை அசுத்தம் உள்ளவனாக, தன்னை அசுத்த உதடுள்ள மனிதனாக தன்னை கண்டார். இப்போ உடனே ஒரு சம்பவம் அந்த இடத்துல நடக்குது. என்ன சம்பவம் நடக்குது? இவர் தன்னை அசுத்தன் என்று அந்த உணர்வு வந்த உடனே, நல்லா கேளுங்க, எப்பொழுதும் பரிசுத்தத்தில் திருப்தி அடைஞ்சிடாதீங்க. நான் 7 நாள் உபவாசிச்சுட்டேன், எவ்வளவு ஓலியா இருக்கிறேன்னு தெரியுமா? உன் ஓலி எல்லாம் போலி. 7 நாள் உபவாசிக்கிறதுனால பரிசுத்தமெல்லாம் வாழ முடியாது, வாழ்ந்து மாறிடவும் முடியாது. சில பேருக்கு அப்படி ஒரு திருப்தி வந்துடும். நான் 3 நாள் பாஸ்டிங் இருந்துட்டேன்,
எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கிறேன்னு தெரியுமா? உடனே வீட்டில் இருக்கிற எல்லாரையும் திட்டுவான் பாருங்க. நீ ஜெபம் பண்ணியா, நீ பைபிள் வாசிச்சியா? என் கூட ஒரு ஃப்ரெண்டு இருந்தான், ஜெபிக்கவே மாட்டான். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் போய் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டானா எங்களை எல்லாரையும் பார்த்து, ஏய் நீ எவ்வளோ நேரம் ஜெபிக்கிற, உன் மூஞ்ச பார்த்தா கருப்பாக இருக்குது, நீ ஜெபிக்கிறியா இல்லையா? எங்களை எல்லாரையும் திட்டுவான், சாபம் வேற போடுவான். தப்பரு இது மாதிரிலாம் இந்த ஆக்சிடென்ட் ஆகிடும் உனக்குன்னு சொல்லுவான். அடாப்பா, அவன் ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டானா எல்லாருக்கும் அடி சாட்டை அடி விழும் எங்களுக்கு. ஆனால் அடுத்த 10 நாள் அப்படியே டல்லாக இருப்பான். என்னடா ஜெபம் பண்ணியாடா, அப்படியே போராட்டம் இச்ச போராட்டம். இப்போ தெரியுதா உனக்கு? சில பேர் அப்படி 2 நாள் பாஸ்டிங் இருந்துட்டா உடனே எல்லாரையும் அப்படி கீழே அடக்கி தன்னை பரிசுத்தவான் போல். நான் சொல்கிறேன், ஒருபோதும் உங்கள் பரிசுத்தத்தில் திருப்தி அடைஞ்சிடாதீங்க. நீங்கள் என்னதான் உபவாசித்து ஜெபித்தாலும் ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கும் போது, ஆண்டவரே நான் தகுதி இல்லை, உங்கள் பிரசனத்தை அனுபவிக்க எனக்கு தகுதி கிடையாது, உங்கள் பிள்ளை என்று சொல்லுகிற தகுதி எனக்கு கிடையவே கிடையாது, ஏதோ உங்கள் கிருபை தான் உங்கள் பிள்ளையா நான் மாறிட்டேன், கல்வாரி சிலுவையில் சிந்தின அந்த ரத்தம் தான் என்னை உங்கள் பிள்ளையா மாற்றிடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரங்கள் தேவன் உங்களை வல்லமையாக பயன்படுத்தும் போது கூட நம்ம சூப்பராக ஹோலியாக இருக்கிறோம், அதனால தான் பேயெல்லாம் ஓடுதுன்னு நினைக்காதீங்க. அப்படி சூப்பராக இருக்கிறோம், நம்ம சூப்பராக அப்படி இருக்கிறதுனால தான் ஆராதனை, அதெல்லாம் அப்படிலாம் இல்லை. தேவ கிருபை. நீ நிற்பதன் நிர்மூலமாகாமல் இருப்பதன் கர்த்தருடைய சுத்த கிருபை. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? இப்போ தன்னை பாவி என்ற உணர்வு ஏசாயா அடைந்த உடனே இப்போ ஆண்டவர் என்ன தம்மா பண்றாரு? ஒரு தூதனை அனுப்புறார். பலிப்பிடத்தில் எரிந்து கொண்டிருக்கிற பலிப்பிடத்தில் நெருப்பு, ஒரு குரட்டில் ஒரு நெருப்பை அப்படி அப்படி கொஞ்சம் அப்படி எடுத்துக்கிட்டு வந்து பறந்து வந்து ஏசாயா அவனுடைய நாவல் அந்த நெருப்பை வைக்க பைபிள் சொல்லுது, ஏசாயாவினுடைய அக்கிரமம் அவன் நாவை விட்டு நீங்கியது. இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், இந்த கூட்டத்தை முடிச்சுட்டு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தேவ தூதன் உங்கள் பக்கத்தில் தோன்றி ஒரு பலிப்பிட அக்கினியால் உங்கள் தலையை சுட்டரிப்பார், உங்கள் கண்களை சுட்டரிப்பார், உங்கள் நாவை சுட்டரிப்பார், உங்கள் கை விரல்களை சுட்டரிப்பார், உங்கள் கால்களை சுட்டரிப்பார். உங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அந்த அக்கினியினால தேவ தூதர்கள் இன்றைக்கு இறங்கி சுட்டரிப்பார்கள். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தேவன் நம்மை எதற்கு தெரிந்து கொண்டார்? எதற்கு தெரியும்? ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க, 1 பேதுரு 2:9 எடுத்து வாசிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. தேவன் நம்ம எதற்காக அழைத்தாரா? நீ பரிசுத்த ஜாதியா இருக்க தான் உன்னை அழைத்தார். நீ இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு கூட திரும்ப அதே சாக்கடியிலே விழுந்து இருக்கிறீனா, நீ இன்னும் ஆண்டவர் பிள்ளையா மாறல. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு கூட இன்னும் வீட்டில் சினிமா பாட்டு, சினிமா படம்னா அந்த வீடு இன்னும் மாறலை. நீ இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு கூட நீ இன்னும் சினிமா ரீல்ஸு இதெல்லாம் இருக்குதுன்னா இன்னும் நீ ஆண்டவர் பிள்ளையா மாறலை. அதெல்லாம் அசுத்தம். அந்த இடம் சுத்திகரிக்கப்படணும். எத்தனை பேருக்கு புரியுது? சில வாலிப பெண்ணுங்க கண்கள்லாம் அப்படி உருளுது. இப்படி பாஸ்டர் கரெக்டாக தான் நம்மள தான் இன்னைக்கு பிடிக்கிறாரு. நீ இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு கூட உன் வாழ்க்கையில் பரிசுத்தம் வரலன்னா இன்னும் நீ மாறலை. உன் கூட கர்த்தர் இல்லை, அதுதான் உண்மை. நீ நினைக்கிற கர்த்தர் என் கூட இருக்கிற, நான் வாரம் சபைக்கு வரேன் பிரதர், காணிக்க செலுத்த, இல்லை இல்லை, கர்த்தர் உன் கூட இல்லை, தேவ பிரசன்னம் இல்லை. நீ எப்போ தேவனுக்கு உன்னை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுத்து அந்த அந்தகார இருளை விட்டு வெளியே வந்து பரிசுத்தமாய் வாழ ஆரம்பிக்கிற, அப்பதான் உன்னை சுற்றிலும் ஒரு அக்கினி மதிலா கர்த்தர் நிற்பார். அந்த நபர் மேல தான் கிருபை இருக்கும். அந்த நபர் கூட தான் தேவ தூதர்கள் இருப்பாங்க. அந்த நபர் கூப்பிடும் போது தான் பரலோகம் உடனே செவிசாய்க்கும். பரலோகம் எல்லாருக்கும் செவிசாய்க்காது. எந்த மனுஷன் பரிசுத்தமாக வாழறானோ
ஆண்டவருக்கு முன்பதாக தூய்மையா தன்னை காத்துக் கொள்கிறானோ, பிரச்சனைகள் இச்சைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது அது எல்லாவற்றையும் சகித்து தாண்டி ஓடி அந்த பாவத்தின் மேல ஜெயம் எடுக்கிறானோ, அவனை தான் பரலோகம் அங்கீகரிக்கும். அவன் கூப்பிடும் போது தான் பரலோகம் அதை கேட்க. ஏய், நம்பால் ஒருத்தன் பூமியில கூப்பிடுறான்பா, எல்லாரும் ஜெபிக்கலாம். இங்க வந்திருக்கிற 300 பேர் எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் குரலும் பரலோகத்தை ரீச் ஆகாது. ஆனா எந்த மனுஷன் தன்னுடைய ஆவியில பரிசுத்தமாக்கப்பட்டு, ஆத்துமாவில் பரிசுத்தமாக்கப்பட்டு, தன்னுடைய சரீரம் முழுவதையும் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அவன் கூப்பிடுறான் பாருங்க, இயேசுவே அப்படின்னு கூப்பிட்டா போதும், பரலோக சேனையை இறங்கும். அவனுக்கு தான் பரம சேனை இறங்கும். நம்ம நைட்டு ஃபுல்லாக உக்காந்து டிவியில் பார்த்துட்டு, சினிமா படம் பார்த்துட்டு, அஜித் சூப்பராக நடிச்சிருக்கிறான்ல, செம்ம டைலாக் பேசுகிறான்பா, அந்த ஸ்டெப்பு சூப்பராக போடுறான்ல, இதெல்லாம் நம்ம ரசிச்சுட்டு காலையில் சோத்திரம் 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 கத்தாவே இறங்குவார், உனக்கு இறங்குவார் உன் வீட்டில். வீட்டை ஃபுல்லாக சினிமா படத்தால் நிரப்பி இருக்கிற, சினிமா பாட்டால் வீடை ஃபுல்லாக நிரப்பிட்ட, அந்த பிசாசின் பிரச்சனை வீடு ஃபுல்லாக இறங்கிடுச்சு. இப்போ நீ ஆண்டவர் பிரச்சனை இறங்கி வரனா எப்படி இறங்குவார்? தேவன் பரிசுத்தர், அவர் உலாவுகிற பாளையம் பரிசுத்தமாக இருக்கணும்னு கர்த்தர் கட்டளை கொடு. உன் வீட்டை பரிசுத்தமாவை, உன் வீட்டில் கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனையை தவிர வேற எந்த சினிமா பாடல்களின் சத்தமும் வீட்டில் இருக்கக்கூடாது. அப்படி உன் வீட்டை ஏதாவது அந்நிய பிரசன்ஸ் வந்து ஆளுக செய்துனா டிவியை தூக்கி போட்டு உடைச்சிரு. அந்த டிவி வேணாம். உன்னை நரகத்துக்கு கொண்டு போகிற அந்த டிவி வேணாம். உன்னை தேவ பிரசனத்திலிருந்து விலக்குகிற அந்த செல்போன் வேணாம். நீ மட்டும் ஞானஸ்தானம் பெறுவது முக்கியம் இல்ல, உன் டிவியை ஞானஸ்தானம் பெறணும். விளங்குதா உங்களுக்கு நான் சொல்றது? ஆமா, சில பேர் வீட்டில் டிவி ஞானஸ்தானம் பெறல, கொண்டு வாங்க, இந்த வாரம் நாளைக்கு கொடுத்துருவோம். அதுக்கு பிறகு அந்த டிவி உங்களை பாவத்துக்குள்ளே நடத்த முடியாத அளவு முக்கிடுறேன். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, லேவியராகமம் 20:8, என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் சிஸ்டர்? நல்லா கேளுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாக, உங்களை விடுவிப்பதற்கு முன்பதாக, உங்களை சுகமாக்குவதற்கு முன்பதாக, உங்களுடைய வாழ்க்கையுடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு முன்பதாக உங்களை பரிசுத்தமாக்க கர்த்தர் விரும்புகிறார். உங்களை பரிசுத்தமா மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, ஏய் ஆபிரகாம், நீ எனக்கு முன்பதாக நடந்து உத்தமனாயிரு, அப்பதான் வாக்குத்தத்தம் நிறைவேறும். அப்பதான் வாக்குத்தத்தம் நிறைவேறும். நீ எனக்கு முன்பதாக நடக்கிற. சில நேரங்கள் நம்ம கர்த்தருக்கு முன்பதாக நடந்து செல்லுகிறோம். ஆண்டவர் உன்னுடைய நடைய பார்ப்பார், நீ எப்படி நடக்கிற, நூலிட்டு பார்ப்பார். உன் வாழ்க்கை சரியா இருக்குதா? நீ சரியான பாதையில தான் போறியா? உன் காலேஜில் சரியா நீ நடக்கிறியா? உன் வேலை ஸ்தலத்தில் சரியா நடக்கிறியா? உன் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் நீ சரியா இருக்கிறியா? தேவன் உனக்கு அவருக்கு முன்பதாக நடக்கிற உன் பாதைகளை நூலிட்டு பார்ப்பார், சரியா இருக்குதான்னு பார்ப்பார். அல்லேலூயா. தேவனுடைய பார்வையில் நீ சரியா வாழ்ந்துட்ட, நீ சரியா நடக்கிற, நீ உண்மையா நடக்கிற, உன் வாழ்க்கையில உத்தமா இருக்குதுன்னு ஆண்டவர் பார்த்துட்டார்னா, இந்த பூமியில தேவன் உனக்கு கொடாத ஆசீர்வாதங்கள் ஒன்றுமே இருக்காது. நல்லா கைகளை தட்டி போற. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பூமியில கர்த்தர் உனக்கு கொடுக்காத ஆசீர்வாதங்கள் ஒன்றுமே இருக்காது. உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். எபிரேய பாஷையில யெகோவா மெக்காதிஸ் அப்படின்னு சொல்ற. அப்படின்னா என்ன? பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், என்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது சிஸ்டர் நான் சொல்றது? நல்லா கேளுங்க. இன்றைக்கு சப்ஜெக்டே அதுதான். நீ பரிசுத்தமா மாறணும், நீ பரிசுத்தமா வாழ ஆரம்பிக்க. நீ குந்தி குந்தி இஸ்ரவேல் ஜனங்களை போல வாழ முடியாது. அதுக்கு கர்த்தர் நம்ம அழைக்கல. ஒரு 2 வாரம் பரிசுத்தமா இருந்து அடுத்த 1 வாரம் பாவத்தில் விழுந்து திரும்பி உபவாசித்து திரும்ப கழுவி திரும்பி மேலே வந்து திரும்ப பரிசுத்தமா வந்து திரும்ப புதான அந்த சாக்கடையில் விழுந்து திரும்ப கழுவி திரும்ப அப்படியே வாழ்க்கை ஃபுல்லாக போயிடுச்சு.
இனி நீ பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்வார். உனக்கு ஒரு நிலைவரமான ஆவியை கர்த்தர் தருவார். இனி பிசாசு உன்னுடைய அஸ்திபாரத்தை அசைக்க முடியாது. உன்னுடைய பரிசுத்த அஸ்திபாரத்தை பிசாசினி அசைக்க முடியாது. தேவன் அதை கற்பாறையின் மேலே இப்போது கட்டுகிறார். கிறிஸ்து என்கிற கண்மலையில இன்றைக்கு உன்னை கர்த்தர் ஸ்தாபிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது சிஸ்டர் நான் சொல்றது? நல்லா கேளுங்க. ஒரு பாவம் செய்யும் போது என்ன நடக்குது தெரியுமா? ஆவி மண்டலத்தில் நீங்க ஒரு பாவம் செய்றீங்க, ஒரு இச்சையை செய்றீங்க, ஒரு இச்சையான காரியத்தில் நீங்க விழுறீங்க, அல்லது உங்க கண்கள் ஒரு அசுத்தமான ஒரு காரியத்தை பார்க்குதுன்னா என்ன நடக்குன்னா உங்கள் சரீரம் நார ஆரம்பிக்கும். ஆவி மண்டலத்தில் உங்கள் சரீரத்திலிருந்து ஒரு நாற்றம் வெளியே வரும். அந்த நாற்றம் வெளியே வரும்போது என்ன நடக்குன்னா தேவ தூதர்கள் உங்களை விட்டு அப்படி பின்வாங்கி போயிடுவாங்க. உங்க மேல இருக்கிற தேவனுடைய பிரசன்னம் உங்களை விட்டு பின்வாங்கி போயிடும். ஏன்? நீ பாவம் செய்யும் போது உன் சரீரத்திலிருந்து ஒரு அசுத்த நாற்றம், ஒரு இச்சை வாடை, ஒரு துர்நாற்றம் உன் சரீரத்திலிருந்து வெளியே வந்து தேவ பிரசன்னத்தையும் தேவ கிருபையையும் தேவனுடைய வல்லமையையும் தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற அந்த மகத்துவங்கள் எல்லாம் உன்னை விட்டு அப்படி தூரமா போயிடும். இப்ப திருமணி பரிசுத்தமா வாழ ஆரம்பிக்கும் போது இவைகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உன்னை நெருங்கி வர ஆரம்பிக்கும். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். ஒரு முறை சாது சுந்தர் சிங் அவர்கள் அவருடைய புத்தகங்களில் ஒன்றில் அதிகமாய் விற்கப்பட்டு, நீங்க அந்த மாதிரி புத்தகம்லாம் வாங்கி வாசிக்கணும். கைலாஷ மகரிஷி சாது சுந்தர் சிங் அவர்கள் எழுதின ஒரு புத்தகம், இந்திய தேசத்தின் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்பட்ட சாது சுந்தர் சிங், திபெத் மலையின் எலியா, இமாலய மலையின் எலியா என்று அழைக்கப்பட்ட சாது சுந்தர் சிங். அவர் ஒரு முறை அந்த திபெத் மலையில அப்படி பிரயாணம் செய்து போய்கொண்டே இருக்கும்போது திடீரென்று பயங்கரம் பசி மயக்கம் தாங்க முடியாத மயங்கி அந்த பாதையிலிருந்து அப்படியே சுருண்டு அப்படியே வந்து கீழே விழுந்தார். அவர் நினைச்சாரு, அவ்வளவுதான், இதோட என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு, என் கதை முடிஞ்சிடுச்சு, நான் சாக போறேன். அப்படி அவர் நினைச்சுக்கிட்டு அந்த மயக்கத்தில் அப்படி படுத்துக்கொண்டே அப்படியே லைட்டா கண்ணை திறந்து பார்க்கும்போது அவருக்கு முன்பதாக ஒரு பெரிய குகை ஒன்று இருந்தது. அந்த குகையிலிருந்து ஒரு மனுஷன் வெளியே வரான். நல்லா உயரமான ஒரு மனுஷன், ஒரு தோல் உடைய போட்டுக்கிட்டு, உடம்பெல்லாம் முடி, ஒரே தாடியும் முனிவர மாதிரி உள்ளந்து வெளியே வர. வெளியே வந்து சாது சுந்தர் சிங் அப்படி பார்த்து பக்கத்தில் இருக்கிற ஒரு இலையை பறித்து சாது சுந்தர் சிங்குடைய வாயில் அப்படி ஊட்டுகிறார். சாது சுந்தர் சிங் இந்த இலையை சாப்பிட்ட உடனே கொஞ்ச நேரத்தில் உடம்புல இருந்த அந்த குளிரெல்லாம் அப்படியே அனலாய் மாறி இந்த பசி மயக்கமெல்லாம் போய் அவர் எழுந்து உட்கார்ந்து அந்த நபருக்கு பின்பதாகவே அந்த குகைக்குள்ள போயிட்டார். அந்த குகைக்குள்ள போய் உட்கார்ந்து சாது சுந்தர் சிங் அவரை பார்த்து கேட்கிறாரு, நீங்க யாரு? அவர் சொல்றாரு, இந்த குகையில நான் 530 வருடங்களா உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் என்னை போன்ற பரிசுத்தவான்களை தேசங்களில் மறைத்து வைத்திருக்கிறார். யாரு கண்ணுக்கு அவங்க தெரிய மாட்டாங்களாம். அப்படியான பரிசுத்தவான்களை தேவன் சிலர் அப்படி மறைச்சு வச்சிருக்கிறாராம். எதற்குன்னா அந்த தேசத்துக்காக இரவும் பகலும் மன்றாடி ஜெபிக்கிறவர்களாக ஒரு கூட்டத்தை தேவன் அப்படி மறைத்து அங்கங்க உலகத்துல வச்சிருக்கிறார். அவர் சொன்னாரா, இந்த கைலாசத்துல ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார். இவர் சாது சுந்தர் சிங் அந்த கைலாச மகரிஷியை 3 முறை தன்னுடைய ஊழிய பிரயாணத்தில் சந்தித்து ஆவிக்குரிய நிறைய அனுபவங்களை அவர் மூலமாய் கற்றுக்கொண்டார். ஒரு முறை இந்த கைலாச மகரிஷியும் சாது சுந்தர் சிங் அவர்களும் முழங்கால் படியிட்டு ஜெபித்து கொண்டிருந்த நேரத்தில் திடீரென்று தேவனுடைய ஆவியானவர் வல்லமையாய் அவர்கள் இருவர் மேலே இறங்கி அவர்கள் இருவரும் ஆவிக்குள்ளாக, அவர்கள் சரீரம் கீழே இருக்குது, அவர்களுடைய ஆவி அப்படியே உடம்பை விட்டு அப்படியே வானத்துக்கு அப்படியே பறந்து போகுது. சாது சுந்தர் சிங் அப்படி கீழே பார்க்கிறாரு, அவருடைய உடம்பு கைலாச மகரிஷியோடு சேர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஆனா இவர்களுடைய ஆவி ஆகாய மண்டலத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. இவர்கள் அந்த ஆகாய மண்டலத்தை அப்படி பறந்து சென்று கொண்டிருக்கிற நேரத்தில் இவர்களுக்கு முன்பதாக தூதர்கள் அப்படியே கூட்டமா அப்படியே பறந்துகிட்டு போறாங்களாம். சாது சுந்தர் சிங்கும் அந்த கைலாச மகரிஷி அந்த தூதர்களோடு இணைந்து கேட்டாங்களா, நீங்க எங்க போறீங்க? அந்த தூதர்கள் சொன்னாங்களா, ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு வாலிபனை காப்பாற்ற போகிறோம், நீங்களே எங்க கூட வாங்கன்னு சொல்லி அந்த தூதர்கள் எங்க போய் இறங்கினாங்களா, ஒரு ஹோட்டல் அறையில போய் இறங்கினாங்களாம். அந்த ஹோட்டல் அறையில ஒரு வாலிபன் காத்து கொண்டு இருக்கிறான். அவன் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவன், ரட்சிக்கப்பட்டவன்.
அவன் யாருக்காக காத்து கொண்டு இருக்கிறானா, அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறான். அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டை அனுபவிக்கணும்னு சொல்லி கேர்ள் ஃப்ரெண்டோட அசுத்தமான ஒரு உறவில் ஈடுபட ஒரு ஹோட்டல் அறையை புக் செய்து அந்த ஹோட்டல் அறையில் தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்காக காத்து கொண்டு இருக்கு. அப்போ இந்த தூதர்கள் அந்த வாலிபனை அணுகி சொல்றார்களா, ஏன்பா வேணா, இந்த பாவத்தை செய்யாத, நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, நீ இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிற, நீ யூத் வாலிப கூட்டத்தில் இருக்கிற சபையில் உனக்கு ஆண்டவர் நிறைய கிருபைகளை கொடுத்திருக்கிறார், வல்லமையை கொடுத்திருக்கிறார், நீ எதற்கு இந்த பாவத்தை செய்யணும்? இந்த பாவத்தை செய்யாத, விட்டு வெளியே ஓடிடு, அறையை விட்டு வெளியே போயிடு, கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த அறையை விட்டு வெளியேறு. ஆனா மறுபக்கம் பிசாசு என்று சொல்லுதான், தம்பி இந்த ஒரு முறை அனுபவி, இது என்ன பெரிய பாவம்? பைபிளில் தாவீது செய்யலையா, சிம்சோன் செய்யலையா? இது என்ன பெரிய பாவம்? ஆண்டவர் அவங்களெல்லாம் மன்னிக்கலையா? தாவீதை மன்னிக்கலையா? சிம்சோனை மன்னிக்கலையா? உன்னையும் கர்த்தர் மன்னிச்சிருவாரு. நீ இந்த தப்பு செஞ்சுட்டு கர்த்தர்கிட்ட ஒரு நாள் பாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணு. பிசாசு சொல்லுதான், இதெல்லாம் பிசாசுனுடைய மாயமான வலை, தந்திர வலை. இதை ஒரு நாள் செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணிக்கலாம், நீ செய், நல்லா இருக்கும் அப்படின்னு பிசாசு சொல்லுதான். அப்போ தேவதூதர்கள் மன்றாடுகிறார்களாம், தம்பி வாலிபனே இதை செய்யாத, நீ ஆட்டுக்குட்டின் ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளை, உன் மேலே கிருபை இருக்குது, உனக்கு ஊழிய அழைப்பு இருக்குது, தேவன் உனக்கென்று வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் உண்டு, தேவன் உன்னை வல்லமையாய் பயன்படுத்த தீர்மானித்திருக்கிற, இந்த பாவத்தை விட்டு வெளியே வந்துடு, ஓடிடு ஓடிடு ஓடிடு. மறுபக்கம் பிசாசு சொல்லுது, இரு இரு இரு, அவன் வந்துகிட்டு இருக்கான், அவளை கூட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம், இரு இரு இரு. கடைசியாக இவன் தேவ தூதர்களுடைய செவிக்கு குரலுக்கு செவி சாய்ப்பதை பார்க்கிலும் சாத்தான் சொல்வதற்கு செவி சாய்த்தான். அந்த மகள் வந்தா, இந்த மகளோட அசுத்தமான உறவுல ஈடுபட ஆரம்பிச்சா. அப்போ கூட தேவதூதர்கள் சொல்றாங்களா, வேணா, விட்டுடு, போதும், இதோட நிறுத்து, எழுந்திரு, ஓடிடு ஓடிடு ஓடிடு. தேவதூதர்களுடைய எச்சரிப்படி இருதயத்தில் வர சில நேரங்கள் நம்ம சில தவறுகளை செய்யும் போது நம்முடைய இருதயத்தில் இது பாவம், இது செய்யக்கூடாது, இது கர்த்தரை வேதனைப்படுத்த, இதெல்லாம் தேவதூதர்கள் பக்கத்தில் நின்று கொடுக்கிற உணர்வுகள். அல்லேலூயா. வேணா, இந்த சினிமாவை பார்க்காத, இந்த அசுத்தமான படத்தை பார்க்காத, இந்த காரியத்தை பேசாத, இந்த நபரை பார்க்க அங்க போவாத, இந்த நபரோடு கூட இருக்கிற கான்டாக்டை முடிச்சிரு, வேணா வேணா வேணான்னு சில நேரங்களில் ஒரு பாவம் செய்யும் போது, பாவம் செய்வதற்கு முன்பதாக ஒரு உணர்வு வருது பாருங்க இருதயத்தில். இதெல்லாம் தேவ தூதர்கள் நமது பக்கத்தில் நின்று நம்மை உணர்த்து வைக்கிற எச்சரிப்பின் சத்தங்கள். ஆனா அதே நேரத்தில் பக்கத்தில் பிசாசு, இந்த ஒரு முறை செஞ்சு பாரு, இது நல்லா இருக்கும்னு சொல்லி ஏவாளை வஞ்சித்தது போல நயமான வசனங்களை உனக்கு சொல்லி உன்னை வஞ்சிக்க அவன் பக்கத்திலே நிற்பான். இப்ப இந்த வாலிபன் அந்த பெண்ணோடு கூட அசுத்தமான அந்த உறவுல ஈடுபடுகிற நேரத்தில் என்ன ஆச்சா, திடீரென்று வான மண்டலத்தில் இருக்கிற ஆவிகள் அவன் மேல இறங்கியதான். கொடிய ஆவிகள், நாற்றமான ஆவிகள் அவன் உடம்புல இறங்கின உடனே அவன் உடம்புல இருக்கிற தேவ பிரசன்னம் போயிடுச்சு. அவ்வளவுதான், உடம்பு அப்படியே நார ஆரம்பிச்சது. ஒரு துர்நாற்றம், கிட்ட சேர முடியாத ஒரு அசுத்தமான வாடை. தேவ தூதர்கள் எல்லாம் அந்த அறையை விட்டு வெளியே பறந்து போறாங்களாம். ஐயோ, இந்த வாடைக்கு முன்பதாக நிற்க முடியாது, இந்த அசுத்தத்தை சகிக்க முடியல. தேவ பிரசன்னம் அவனை விட்டு போனது, தேவ தூதர்கள் அவனை விட்டு போனார்கள். ஹல்லேலூயா. பாவம் செய்யும் போது என்ன நடக்கும் சிஸ்டர்? உன்னுடைய சரீரம் நார ஆரம்பிக்கும். பிசாசுகள் அந்த நாற்றம் இழுக்குமா? நீ பாவம் செய்யும் போது அசுத்த ஆவிகள் அந்த நாற்றம் இழுக்கும். சில விக்கிரக ஆராதனையில் ஈடுபடும் போது நீ வானமண்டலத்தில் உள்ள அசுத்த ஆவிகளை உன் சரீரம் இழுக்கும். என்ன நடக்கும்? உனக்குள்ள கர்த்தர் கொடுத்த அந்த வாசனை, உனக்குள்ள கர்த்தர் கொடுத்த பரிமள தைலத்தின் வாசனை, பரலோக வாசனை, கிறிஸ்துவுக்குள் என்னை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் அவரை கொண்டு அறிகிற அறிவின் வாசனை. உனக்குள்ள ஒரு வாசனையை கர்த்தர் வைத்திருக்கிறார். என்ன வாசனை? சுவிசேஷ வாசனை, கிறிஸ்து என்கிற நறுமணம். உனக்கு இயேசுவை அறியாதவர்களுக்கு அந்த நறுமணத்தை உனக்குள்ள இருந்து கொடுத்து அநேக ஜாதிகளை சபைக்குள் கொண்டு வர, தேவ ராஜ்யத்துக்குள் கொண்டு வர உனக்குள் கிறிஸ்து என்கிற நறுமணத்தை கொடுக்கிற. ஆனா பிசாசு என்ன பண்ணுது? தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை ஈய போல ஒரு பாவத்தை கொண்டு வந்து உனக்குள்ள போட்டு, உன் சிந்தையில போட்டு, உன்னுடைய சொப்பனத்தில் சில இச்சையான சில கனவுகளை கொடுத்து, உன்னுடைய பரிசுத்தத்தில் ஒரு அசுத்தமான ஈக்களை கொண்டு வந்து போட்டு, தேவன் உனக்கு கொடுத்த பரிசுத்த தைலத்தை நார பண்ணி கெட்டு போக பண்ணுகிறது. அல்லேலூயா. இங்க அப்படி சிலர் இருக்கீங்க, உன்னுடைய வாசனையை கெடுத்து கொண்ட சிலர் இருக்கீங்க. தேவன் இன்றைக்கு அந்த வாசனையை திரும்பி ரிவர்ஸ் பண்ணி உனக்குள்ள அந்த பரிசுத்த வாசனை இன்றைக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். உனக்குள்ள கிறிஸ்து என்கிற அந்த நற்கந்தத்தை மீண்டுமாய் ஊற்ற விரும்புகிறார்.
உனக்குள்ள அந்த பரிமள தைலத்தை மீண்டுமாய் ஊற்ற விரும்புகிறார். நீ இழந்த அந்த அபிஷேகம், நீ இழந்த அந்த கிருபை, நீ இழந்த அந்த வரங்கள், நீ இழந்த அந்த வல்லமை, நீ இழந்த அந்த ஜெப ஆவி, நீ இழந்த அந்த உபவாசத்தின் ஆவியை ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு மீண்டுமாய் கொடுத்து சேனைகளின் கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் திரும்ப உன்னை பரிசுத்த பாதையில் நடத்த இன்று ஆண்டவர் உனக்கு முன்பதாக வந்து நிற்கிறார். நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. பாவம் ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதங்களை அப்படியே முடக்கிடும். பாவத்தில் இருக்கிற மனுஷன் நான் ஆசீர்வாதமா இருப்பேன்ற எண்ணத்தெல்லாம் எடுத்துருங்க. இன்னைக்கு தேவன் ஒருபோதும் அவர்களை ஆசீர்வதிக்க முடியாது. பைபிள் சொல்லுது, ஊசியா ராஜா கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் கர்த்தர் அவன் காரியங்களை வாய்க்க பண்ணினார். 2 நாளாகமம் 26:19 வாசிக்காதீங்க. அவன் கர்த்தரை தேடின நாட்கள், கர்த்தரை காலையில் எழுந்து தேடின நாட்கள், இரவெல்லாம் தேடின நாட்கள், உபவாசித்து தேடின நாட்கள், ஆலயத்தில் முதல் நபராக வந்து தேடின நாட்கள். யார் வந்தாலும் வராவிட்டாலும் பரவாயில்ல, என் கர்த்தர் அங்கே இருக்கிறாரு, நான் போய் கர்த்தரை தேடுறேன்னு சொல்லி வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதிகாலையில இருந்து நேரப்பட வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆலயத்தில் வந்து தேடின நாட்கள். யார் ஊழியம் செஞ்சா செய்யலாம், எனக்கு நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறேன், நான் ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறேன், நான் பரிசுத்தமாக வாழ விரும்புகிறேன், நான் வேதத்தை வாசிக்க விரும்புகிறேன்னு சொல்லி கர்த்தருக்காக நீ வைராக்கியம் பாராட்டின நாட்கள், கர்த்தரை தேடின நாட்களில் எல்லாம் கர்த்தர் ஊசியா ராஜாவை ஆசீர்வதித்தார். ஏன் பைபிள் சொல்லுது அவன் கர்த்தரை தேடின நாட்கள்? அவனுடைய வாழ்க்கையின் மற்ற பகுதியில் அவன் கர்த்தரை தேடுவதை விட்டுவிட்டதனால அவனுக்கு குஷ்டரோக வியாதி வந்து சாகிற வரையிலும் அவனுடைய அறையை விட்டு வெளியே வர முடியாத வெட்கம் அவமானத்தோடு வாழ்ந்தே செத்து போன ஒரு மனிதன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது சிஸ்டர் நான் சொல்றது? இன்னைக்கு கர்த்தர் உன்னை பரிசுத்தமாய் வாழ அழைக்கிறார். நீ திரும்ப அந்த ஆதியில செய்த ஜபங்களுக்கு உன்னை அழைக்கிறார். திரும்ப அந்த இரவு ஜபங்களுக்கு கர்த்தர் உன்னை அழைக்கிறார். உன் வீட்டில் ரட்சிக்கப்படாத யாருமே ரட்சிக்கப்படாத இருந்த அந்த நாட்களில் நீ முழங்காலிலே நின்று பல மணி நேரம் கண்ணீர் விட்டு அழுதாயே, புலம்பி புலம்பி அழுதாயே. ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், நான் உமக்காக வாழ ஒப்பு கொடுக்கிறேன் என்று அழுது புலம்பி வைராக்கியம் பாராட்டினாயே. அந்த வாழ்க்கைக்கு கர்த்தர் உன்னை மீண்டுமா இன்றைக்கு அழைக்கிறார். திரும்ப அந்த தேவ வைராக்கியத்துக்கு உன்னை அழைக்கிறார். திரும்ப அந்த தேவ அன்புக்கு உன்னை அழைக்கிறார். நீ திருமணமான பிறகு தேவனுடைய அன்புல குறைவுபட்டிருக்கிற மகளே, நீ எந்த இடத்துல விழுந்தாய், எந்த இடத்துல தேவனுடைய அன்பை இழந்தாய், உனக்கு பிள்ளைகளை கர்த்தர் வாக்கு பண்ணின பிறகு தேவ அன்பு குறைந்து விட்டதோ, உனக்கு அந்த ஆசீர்வாதம் வந்த பிறகு தேவ அன்பு குறைந்து விட்டதோ, உன்னை கர்த்தர் பழுகி பெருக பண்ணின பிறகு தேவ அன்புல குறைவுபட்டு போனாயோ, இன்றைக்கு எந்த இடத்துல விழுந்திருக்கிற எழும்பு, திரும்ப அந்த அன்பை தரித்துக்கொள், திரும்ப அந்த வஸ்திரத்தை எடுத்துக்கொள். நீ எடுக்க வேண்டிய அந்த சால்வை அங்கதான் இருக்குது, எழுந்த அந்த சால்வையை எடு. இந்த பூமியில நீ பரிசுத்தமா வாழத்தான் கர்த்தர் உனக்கு வசனத்தை கொடுத்திருக்கிறார். இந்த பூமியில பரிசுத்தமா வாழ்வது பிரச்சனையான விஷயம்தான். நம்மளை சுற்றிலும் நெருங்கி நிற்கிற பாவங்கள், பவுல் சொல்றார், நெருங்கி நிற்கிற பாவங்கள், பாவம் நெருங்கி நிற்குது. ஆனா அந்த பாவம் உனக்குள் வராதபடி இந்த வசனம் உனக்கு காக்கும். அதுக்கு தான் பைபிள் கொடுத்திருக்கிறார். எதுக்கு? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கொண்டு வரவா? உங்ககிட்ட பைபிள் இருக்கா? எங்க உனக்கு இருக்கா? எங்க உனக்கு இருக்கா? உனக்கு ரைட், தப்புச்சிங்க போங்க. நீ பரிசுத்தமா வாழதான் உன் கையில பைபிள் வசனம். இயேசு தன் சீஷர்களுக்காக ஜெபிக்கும் போது எப்படி ஜெபித்தார்? யோவான் 17:17 ஆண்டவரே, உமது சத்தியத்தினால் என் சீஷர்களை பரிசுத்தமாக்க, உமது வசனமே சத்தியம், வசனமே சத்தியம். இயேசு ஒரு பவர்ஃபுல்லான ஜெபத்தை ஜெபிக்கிறார். அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக தன் சீஷர்களோடு சேர்ந்து ஜெபித்த ஒரு ஜெபம். என்ன சொல்லி ஜெபிக்கிறாரு? உங்க வசனத்தால் என் சீஷர்களை பரிசுத்தமாக்கு, அவர்கள் வசனம் வாசிக்க கற்றுக் கொடுங்க, வசனத்தை தியானிக்க ஆவியானவரே அவர்களுக்கு உதவி செய்யுங்க, வசனத்தை மனப்பாடம் பண்ண அவர்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த வசனத்தை அவர்கள் பேச 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 அந்த சத்தியத்தில் அவர்கள் நிரம்ப 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 அவர்கள் பரிசுத்தமாய் வாழ ஆரம்பிப்பார்கள், தூய்மையாய் வாழ ஆரம்பிப்பார்கள். வசனமே சத்தியம். அல்லேலூயா.
அதனாலதான் கர்த்தர் உன் கைகளில் பைபிள் கொடுத்திருக்கிறாரு. ஏன் ரட்சிக்கப்பட்ட பிறகு உன் கைகளில் ஒரு வேத புத்தகம் வருது? உன்னை பரிசுத்தமாக்குகிற வசனங்கள் உண்டு. உனக்குள்ள இருக்கிற அசுத்தங்களை சுட்டரிக்கிற ஒரு அக்கினி உண்டு அந்த பைபிள் வசனத்தில். கர்த்தருடைய வசனம் அக்கினியா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எரேமியாவை பார்த்து கர்த்தர் சொல்றார், உன் வாயிலிட்ட என் வார்த்தை அக்கினி. இந்த அக்கினி என்ன பண்ண போது? உனக்குள்ள இருக்கிற அக்கிரமங்கள், உனக்குள்ள இருக்கிற பாவ உணர்வுகள், உனக்குள்ள தூண்டுகிற இச்சையின் காரியங்கள், உனக்குள்ள உன் தாய் தகப்பன் வழியா வந்த சில அசுத்தமான சில குணாதிசயங்களை சுட்டு எரிக்கிற ஒரு வல்லமை இந்த கர்த்தருடைய வேத புத்தகத்தில் உண்டு. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஒரு முறை அகஸ்டின் என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிபன், பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக ஒரு வாலிபன் வாழ்ந்தான். அவருடைய வாலிப நாட்களில் நிறைய கஞ்சா, அந்த காலத்திலே பயங்கர ட்ரக் அடிக்டா இருந்தவன், பயங்கரமான இச்சைகளுக்கு அடிமையா இருந்தவன். ஒரு முறை அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றான். இப்போ அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு கூட இந்த பழைய வாழ்க்கையின் சுபாவம், பாவம், இந்த பாவ எண்ணங்கள், பாவ உணர்வுகள் அவனை விடவே இல்லை. அடிக்கடி அடிக்கடி பாவத்தில் விழுந்துருவான். இப்படி பாவத்தில் விழுந்து 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 என்னென்னமோ முயற்சி பண்ணி எல்லாம் தோல்வி 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 தோல்வி. கடைசியில் ஒரு முடிவெடுத்தான், இந்த மனுஷர்கள் மத்தியில் வாழ்ந்தாதானே நமக்கு பிரச்சனை, இந்த மனுஷர்களோடு கூட இருந்தாதானே நம்ம இச்சையில மாற்றோம், நம்ம தனியா மனுஷர்களை விட்டு தனியா ஒரு மலையில போய் வாழலாம்னு சொல்லி ஒரு பேக்ல தன்னுடைய துணியெல்லாம் பேக் பண்ணி ஒரு மலைக்கு ஓடி போயிட்டான். மலைக்கு ஓடி போய் அந்த மலையில முதல் நாள் ஜெபம் பண்ணா, ரெண்டாவது நாள் ஜெபம் பண்ணா, மூன்றாவது நாள் சிந்தையில ஒரே போராட்டம், இச்சை போராட்டம். அந்த இடத்துலயும் பரிசுத்தமா அவனால வாழ முடியல. இப்போ அவனுக்குள்ள ஒரு முடிவு வந்துடுச்சு, இனி நம்மளாலலாம் பரிசுத்தமா வாழ முடியாது, அவ்வளவுதான், நம்ம இப்படி தான் போல, அவ்வளோதான். நம்ம பாவத்தில் விழுந்து 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 மன்னிப்பு கேட்டு நம்ம எல்லா ஜபமும் மன்னிப்பு தான். அரை மணி நேரம் ஜபம் பண்ணால் 29 நிமிஷம் என்ன மன்னிச்சிருங்க, இந்த பாவம் அந்த பாவம், பாவத்தை சொல்லி லிஸ்ட்டு சொல்லி முடிக்கிறதுக்கே டைம் ஆகிடுது அப்படின்னு தன் வாழ்க்கையின் நம்பிக்கையெல்லாம் இழந்த அந்த வாலிபன் அப்படி இனி இவ்வளோதான், இதுதான் போல கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் அப்படி சோர்ந்து போய் உட்கார்ந்து இருந்த போது ஒரு மரத்துக்கடியில் அவன் உட்கார்ந்து அப்படியே ஆண்டவரை பார்த்து புலம்பி கொண்டிருந்த நேரத்தில் ஆண்டவருடைய குரல் அவன் செவியில் கேட்டது, அகஸ்டின் போய் எடுத்து வாசி ரோமர் 13:13-14. சத்தம் அவன் காதில் கேட்டது. எடுத்து வாசி ரோமர் 13:13-14. எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். களியாட்டமும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களை போல சீராய் நடக்க கடவோம். துரிச்சைக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். இதுதான் கர்த்தர் அவங்ககிட்ட பேசின வார்த்தை. டேய், துரிச்சைக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து அந்த இச்சைகளுக்காக உடம்புல இடம் கொடுக்காத. என்ன பண்ணு? இயேசுவை தரிச்சிக்கோ, இயேசுவை உடம்புல போட்டுக்கோ, வஸ்திரத்தை போல இயேசுவை தரிச்சிக்கோ. இவனுக்கு இயேசுவை எப்படி தரித்து கொள்வது? ஆண்டவரே எனக்கு கற்றுக் கொடுங்க. பைபிளை மூணா, முழங்கால் படியிட்டான், தன் கைகளை உயர்த்தினா, பரலோகத்தை பார்த்து சொன்னா, என் கண்கள் இயேசுவின் கண்களாய் மாறட்ட, என் சிந்தை இயேசுவின் சிந்தையாய் மாறட்ட, என் நாவு இயேசுவின் நாவாய் மாறட்ட, என்னுடைய இருதயம் இயேசுவின் இருதயம் போல மாறட்டும், என்னுடைய 10 விரல்களும் இயேசுவின் விரல்களாய் மாறட்டும், என்னுடைய கால்கள் இயேசுவின் கால்களாய் மாறட்டும், என்னுடைய ஆவி கிறிஸ்துவின் ஆவியால் நிரப்பப்படட்டும். அவ்வளவுதான் பாருங்க. அவன் இயேசு அப்படியே தரித்து கொண்ட உடனே ஒரு பெலன் வந்தது, ஒரு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பெலன் வந்தது. பூனையை போல பயந்து கொண்டிருக்கிற அவனுக்குள்ள ஒரு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். கிறிஸ்துவை தரித்து கொண்ட பிறகு நீ பாவத்தை பார்த்து பயப்பட மாட்ட, உனக்கு விரோதமாய் வருகிற இச்சை போராட்டங்களை பார்த்து பயப்பட மாட்ட, உன்னை கரைப்படுத்த எழும்புகிற உலகத்தின் காரியங்களை பார்த்து நீ பயப்பட மாட்ட. உனக்குள்ள ஒரு காண்டாமிருகத்தின் பலன், எதிர்த்து நிற்கிற பலன், பாவங்களை எதிர்த்து போராடுகிற பலன், பாவத்தின் மேல ஜெயம் கொள்ளுகிற ஒரு பலன். ஹல்லேலூயா! கிறிஸ்துவை தரித்து கொள்ளும் போது, வசனத்தினால் ஜெபித்து ஜெபித்து நீ இயேசுவை தரித்துக் கொள்ளும் போது மகா பலன் உனக்குள் வருகிறது. வாலிபன் துணியெல்லாம் பட்டு பட்டு பட்டுன்னு மூட்டையை கட்டினா, தலைமையில வச்சா, மட 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 மடன்னு மலையிலிருந்து இறங்கி கீழே வந்து
அந்த நாள் முதற்கொண்டு பரிசுத்தமாய் வாழ ஆரம்பித்தான். அவனை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார். ஜனங்க அவனை எப்படி அழைச்சாங்க தெரியுங்களா? செயின்ட் அகஸ்டின், பரிசுத்த அகஸ்டின் என்று பட்டம் பெற்றான். பரிசுத்தமானவன் என்று பட்டம் பெற்றான். ஒரு காலத்தில் பாவத்தில் மேற்கொள்ள முடியாத போராடி கொண்டிருந்த அகஸ்டின் இப்போ உலகமே அவனை எப்படி அழைக்குது? செயின்டடா, நீ பரிசுத்த அகஸ்டின், யூ ஆர் ஹோலி அகஸ்டின். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் அப்படிதான் அழைக்கிறார். நீ பரிசுத்த ஜாதி, நீ பரிசுத்த ஜாதி. எப்பொழுது? உனக்குள்ள அந்த வசனங்கள் கிரியை செய்யும் போது. அதனால தான் கர்த்தர் உனக்குள்ள வசனத்தை அனுப்புகிறார். இரண்டாவது உன்னை பரிசுத்தப்படுத்துவது எது தெரியுங்களா? கல்வாரி ரத்தம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கல்வாரி ரத்தம். கல்வாரி ரத்தம் தான் உங்களை பரிசுத்தமாக்க. எந்த மனுஷன் ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்த உடனே, ஆண்டவரே என் சிந்தையை, என் கண்ணை, என் உணர்வுகளை, என் ஆத்துமாவை எல்லாவற்றையும் இயேசுவின் ரத்தத்தால் கழுவி நான் மறைத்து கொள்ளுகிறேன்னு சொல்லி ஜெபத்தில் தொடங்குறானோ அவன் அந்த நாள் முழுவதும் பரிசுத்தமா இருப்பான். அல்லேலூயா. பிசாசு அப்படி எதையாவது உனக்குள்ள அப்படி போடணும்னு அப்படி கொண்டு வந்தாலும் உனக்குள்ள இருக்கிற இயேசுவின் ரத்தம் என்ன பண்ணும்? அதை எரிச்சு சாம்பலாக்கிரும், எரிச்சு சாம்பலாக்கிரும். அல்லேலூயா. ஏசாயாவுடைய நாவை தேவதூதன் எந்த அக்கினினால சுத்திகரிச்சாரு? எந்த அக்கினி? எந்த அக்கினி? அதெல்லாம் தெரிஞ்சா நாங்க ஏன் பாஸ்டர் இந்த கூட்டத்தில் உட்கார்ந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்களா? எந்த அக்கினி? பலிபிட அக்கினி. அந்த பலிபிட அக்கினி எதை குறிக்கிறது? கல்வாரி சிலுவையை குறிக்கிறது, இயேசுவின் ரத்தத்தை குறிக்கிறது. அந்த பலிபிடத்தில் தான், கல்வாரி மலை பலிபிடத்தில் தான் இயேசு ரத்தம் தான் சிந்தினார். அவன் கொண்டு வந்த தேவதூதன் கொண்டு வந்த அந்த அக்கினி எதை அடையாளப்படுத்துகிறதுனா கல்வாரி ரத்தத்தை அடையாளப்படுத்துகிறது, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை அடையாளப்படுத்துது. அந்த ரத்தம் உன் நாவுல பட்ட உடனே, உன் சரீரத்தில் பட்ட உடனே என்ன பண்ணுது? உனக்குள்ள இருக்கிற அக்கிரமங்கள் எல்லாம் சுட்டி எரிக்குது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது சிஸ்டர் நான் சொல்றது? எத்தனை பேருக்கு டைம் 9 ஆயிடுச்சு, நான் இன்னும் மெசேஜ் தொடங்கலையே, இன்ட்ரடக்ஷனுக்கே முடிஞ்சு போச்சே. சரி, நல்லா கேளுங்க. நான் ஒரு 9:30 முடிச்சிடலாமா? என்ன டைம் முடிக்கிறேன் சொல்லுங்க. 9:30. சரி, நல்லா கேளுங்க. இயேசுவின் ரத்தம் உங்க மேல கிரியை செய்யும் போது, சாத்தான் அப்படி ஏதாவது ஒரு பாவத்தை உங்க மேல அப்படி போடணும்னு வரும்போது இயேசுவின் ரத்தம் அதை எரிச்சிரும் கம்ப்ளீட். ஹல்லேலூயா. உங்க வாகனத்தின் மேல நீங்க வெளியே போகும்போது, என் வாகனத்தை நான் இயேசுவின் ரத்தத்தால கவர் பண்றேன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த வாகனத்தை பிசாசு தொட முடியாது, பிசாசு டச் பண்ண முடியாது. அது ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் ஒரு ஊழியத்துக்கு சென்றார். வர வழியில ஒரு பயங்கரமான ஒரு ஆபத்து அவருக்கு நேரிட இருந்தது. ஒரு லாரி ஆக்சிடென்ட். திடீரென்று ஒரு லாரி நடுவில் குறுப்ப நிப்பாட்டிட்டான். இவங்க கார் ஒரு 120ல போயிட்டு இருக்குது. பிரேக் அடிச்சா நிக்கல. கரெக்டா கிட்ட போய் நூல் இழையில கார் நின்னது. பாஸ்டருக்கு அப்படியே இருதயமே வாயில வந்துருச்சு. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஜீவனை காப்பாத்திட்டீங்க. ஏன்னா அவர் தான் முதல்ல உட்கார்ந்து இருக்கிறார். இந்த பாஸ்டருங்க தான் முதல்ல உட்காந்து மாட்டுவாங்க, மற்றதுங்கெல்லாம் விசுவாசிங்கெல்லாம் பின்னாடி உட்காந்து என்ஜாய் பண்ண. அவரு அதுக்கு பிறகு ஆண்டவரே ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு கூட்டத்துக்கு வந்தார். கூட்டத்துக்கு வந்தா அங்க ஒரு பிசாசு சொல்லுது, உன்னை வர வழியிலேயே காலி பண்ணணும் தான் லாரியை திருப்பினேன். உன் காரை கொண்டு போய் அதில் இடிக்கணும்னு சொல்லிட்டு உங்க காரை தொடலான்னு அப்படி வந்து கையை வச்சோம். எங்க கையெல்லாம் எரிஞ்சு போச்சு, எங்க கையெல்லாம் எரிஞ்சு போச்சு. ஏன்னா உன் கார் மேல இயேசுவின் ரத்தம் இருக்குது. பிசாசு சொல்லுதான் அந்த ஊழியக்காரர், உன் கார் மேல இயேசுவின் ரத்தத்தை நீ தெளிச்சிட்ட, நீ வரும்போது இயேசுவின் ரத்தத்தால நான் காரை மறைக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டேன், அதனால உன் காரை எங்களால் தொட முடியல. இயேசுவின் ரத்தம் பயங்கரம் பவர்ஃபுல்லானதுங்க. நீ இயேசுவின் ரத்தத்தால என்ன நான் மறைக்கிறேன் கழுவுறேன்னு சொல்லிட்டேன்னா உன் மேலெல்லாம் ஒரு அபிஷேகம் இறங்கும், உன் மேலெல்லாம் ஒரு அக்கினி இறங்கும். பிசாசு உன்னை கரைப்படுத்த முடியாது. பாவக்கரை, இச்சக்கரை, உன் சொப்பனத்தில் அசுத்தமான சில சொப்பனங்கள், உன் சொப்பனத்தில் வருகிற மந்திர பாம்பு, நாயி, மந்திரவாதி ஒன்னும் வராது. ஏன்? உன் சொப்பன மண்டலங்கள் முழுவதிலும் இயேசுவின் ரத்தம் மதில் சுவராய் உன்னை பாதுகாக்கும். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா.
முதல்ல உங்களை பரிசுத்தப்படுத்துவது கர்த்தருடைய வார்த்தை. காலையில எழுந்த உடனே வார்த்தையில தொடங்குங்க. தூங்க போவதற்கு முன்னாடி வசனத்துல முடிங்க. எழுந்த உடனே இயேசுவின் ரத்தத்தால கவர் பண்ணி எழும்புங்க. தூங்க போவதற்கு முன்பதாக, ஆண்டவரே உங்க ரத்தம் என்னை கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தட்டும், இப்ப நான் தூங்க போறேன், என் சொப்பன மண்டலங்கள் முழுவதிலும் இயேசுவின் ரத்தம் எனக்கு பாதுகாப்பா இருக்கட்டும். இப்போ தூங்கி பாருங்க, தேவ தூதர்கள் வருவாங்க, ஆண்டவர் இறங்கி வருவார் சொப்பனத்துல. உங்களுக்கு நல்ல சொப்பனங்கள் வரும். உங்கள் எதிர்காலத்தை குறித்ததான சொப்பனத்தை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. மூன்றாவதாக நம்மை பரிசுத்தப்படுத்துவது எதுனா பரிசுத்த ஆவியானவர். அதனாலதான் அவர் பேர் என்ன? பரிசுத்த ஆவியானவர். ஏசாயா 4:3 நினைக்கிறேன், எடுத்து வாசிங்க. ஏசாயா 4:3. அப்பொழுது ஆண்டவர் சியோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி, என்ன ஆவி? நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பழிகளை அது நடுவில் இருந்து. அப்ப ஆண்டவர் ஒரு பக்கம் எப்படி கிரியை செய்யறார் தெரியுமா? ஆவியானவர் சுட்டு எரிக்கிற ஆவியானவர். அநியாயங்களை, உனக்குள்ள இருக்கிற அக்கிரமங்களை, உனக்குள்ள பொங்கி கொண்டிருக்கிற பாவ உணர்வுகளை, உன்னை அடிக்கடி பாவத்தில் தள்ளி உன்னை கரைப்படுத்தி கொண்டிருக்கிற பலவீனங்களை ஆவியானவர் என்ன பண்றாருன்னா உனக்குள்ள இறங்கி அந்த வல்லமையை சுட்டு எரிப்பார். தலைமையில கையை வச்சு சொல்லுங்க, சுட்டெரிப்பின் ஆவியானவரே, எனக்குள்ள இருக்கிற என்னுடைய எல்லா அவயங்களையும் அதுல போர் செய்கிற அந்தகாரத்தின் கிரியைகளையும் பரிசுத்த ஆவியினால சுட்டு எரிச்சு போடுங்க, சுட்டெரிச்சு போடுங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? முதல்ல சொன்ன வசனம் உங்களை பரிசுத்தப்படுத்துது, ரெண்டாவது இயேசுவின் ரத்தம் உங்களை பரிசுத்தப்படுத்துது, மூன்றாவது பரிசுத்த ஆவியானவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவரை உங்க மேல ஊற்றி ஆண்டவர் உங்களை பரிசுத்தப்படுது. அதனால தான் நீங்க ஒவ்வொரு நாளும் அந்நிய பாஷையில நிறைய ஜெபிக்கணும். அந்நிய பாஷையில ஜெபிக்க 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 தேவனுடைய ஊற்று உங்களுக்குள்ள திறக்கப்படும். இன்றைக்கு சபையில இருக்கிற ஒரு பெரிய சாபம், இந்திய தேசத்தின் சபையில இருக்கிற பெரிய சாபம் என்னன்னா, ஆவியானவரை வெளியே நிறுத்திட்டு உள்ள ஆராதிப்பது. ஆவியானவரை வெளியே தள்ளி லாக் பண்ணிட்டு இவங்க ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க. நான் சொல்றேன், ஆவி இல்லாத சரீரம் செத்தது, ஆவி இல்லாத சபை செத்த சபை. எந்த சபையில் ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையோ, அந்நிய பாஷை பேசுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கலையோ, தேவனுடைய வரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையோ, அந்த சபை செத்த சபை. அந்த சபையில ஜீவன் இருக்காது. எந்த சபை ஆவியில கொழுந்து விட்டு அந்நிய பாஷையில நிரம்பி ஜெபிக்கிறாங்களோ, ஆராதிக்கிறாங்களோ, அந்த சபையில அந்த நபரை பிசாசுகள் தொடவே முடியாது, தொடவே முடியாது. நிறைய நேரங்கள் பிசாசுகள் துரத்துகிற ஊழியத்தில் சில பிசாசுகள் வந்து நேரா நின்று பேசும். உன் சபைக்கு என்னால் வரவே முடியலை, உன் கூட்டங்களுக்குள்ள எங்களால் வந்து ஒன்றுத்தையும் செய்ய முடியலை, ஏதாவது செய்யணும்னு நினைச்சாலும் எங்களால் முடியலை. ஏன் முடியலை? ஜனங்களெல்லாம் நீ அந்நிய பாஷையில் பேச நடத்துற, ஜனங்கள்லாம் அபிஷேகத்தில் நிரம்புறாங்க. அந்நிய பாஷையில ஜனங்க பேச பேச என்ன நடக்குது தெரியுமா? பட்டயத்தை உருவிட்டு தேவ தூதர்கள் இறங்கி வராங்க. அல்லேலூயா. நீ உன் வீட்டில் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணி பாரு. உங்க வீடுகள்ல நல்ல சத்தத்தை உயர்த்தி ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் அந்நிய பாஷையில பேசி ஜெபம் பண்ணி பாருங்க. உன் வீடு முழுவதிலும் தேவ தூதர்கள் இறங்குவார். உருவின பட்டயத்தோடு ஒரு மகிமை, ஒரு பிரசன்னம், ஒரு வல்லமை உன் வீட்டை சுற்றிலும் இறங்கி இருக்கும். ஏன் உங்க வீட்டுக்குள்ள மந்திரம் வரப்போகுது? ஏன் செய்வன வரப்போகுது? தேவ தூதர்கள் பாளையம் இறங்கி உன் வீட்டை பாதுகாப்பார்கள். ஹல்லேலூயா. ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற வீடுகளுக்குள்ள ஒரு மகிமை இருக்கும், ஒரு அக்கினி இருக்கும். சாத்தான மந்திரவாதி அந்த வீட்டை அசைக்கவே முடியாது. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கேளுங்க. ஏன் நம்ம பரிசுத்தமா வாழணும்? 2-3 காரியங்களை நேரத்துக்கு ஏற்ப நான் சொல்லி முடிக்கிறேன். ஏன் பரிசுத்தமா வாழணும்? பரிசுத்தமா வாழுறதுனால வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன? நீ பரிசுத்தமா வாழுகிறதுனால வரக்கூடிய முதல் ஆசீர்வாதம் என்னன்னா, நீ ஆண்டவரை பார்க்க முடியும், நீ கர்த்தரை தரிசிக்க முடியும், தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும், தேவ மகிமையை சுமக்க முடியும்.
பரிசுத்தம் இருக்கிற இடத்துல தான் தேவ பிரசன்னம் இருக்கும். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஏன் யாராலையும் அசைக்க முடியல? தேவ பிரசன்னம். 40 நாட்கள் வனாந்தரத்தில் ஒரு பையனாலையும் அசைக்க முடியல, ஒரு ராஜாவால் அசைக்க முடியல. எவ்வளோ பெரிய பெரிய ராஜ்யங்கள், ஒருத்தராலையும் இந்த இஸ்ரவேல் ஆகிய இந்த சிறு கூட்டத்தை அசைக்க முடியல. ஏன்னா இவர்கள் மேல தேவ பிரசன்னம் இருந்தது, தேவ மகிமை இருந்தது. என்னாகமம் 23:22 சொல்லுது, அவர்கள் மத்தியில தேவன் இருந்தார், ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்கு இருந்தது. தேவன் அவர்களுடைய மத்தியில் அக்கிரமத்தை பார்க்கல. ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்களுக்கு யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. ஏன்னா நான் அவர்கள் நடுவில் இருக்கிறேன். ஏன் அவர்கள் நடுவில் இருக்கிறேன்? ஏன்னா அவங்க அக்கிரமம் செய்யாத இருக்கிறாங்க, பாவம் செய்யாத இருக்கிறாங்க. அவங்க பாவம் செய்யாத இருக்கிறதுனால என்னுடைய பிரசன்னம் அவர்கள் நடுவில் இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது சிஸ்டர் நான் சொல்றது? நீ பரிசுத்தமா வாழும் போது என்ன நடக்கும்னா, உன் வீட்டுல தேவ மகிமை நீ கொண்டு வருவ, உன் பிள்ளைகள் மேல தேவ மகிமையை கொண்டு வருவ. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நல்லா கேளுங்க. உங்க வீட்டுக்கு நீங்க தான் வெளிச்சம். உங்க வீட்டுக்கு யார் வெளிச்சம்? யார் வெளிச்சம்? என் கணவர் இன்னும் அந்த பாவத்தை விடல, நீ தான் பிரச்சனை. உன் கணவர் பிரச்சனை இல்லை, நீ தான் பிரச்சனை. என் பிள்ளைங்க இன்னும் அந்த பாவத்தை விட்டு வெளியே வரல, பிரச்சனையே உங்ககிட்ட தான். ஏன் தெரியுமா? உன் பிள்ளைகளை வெளிச்சத்தில் நடத்தக்கூடிய அந்த வெளிச்சம் உனக்குள்ள கம்மி, உனக்குள்ள வெளிச்சம் கம்மி, உனக்குள்ள தேவ பிரசன்னம் கம்மி. உனக்குள்ள இருக்கிற தேவ பிரசன்னம் உன்னிலிருந்து வழிந்து பொங்கி எழும்பி உன் வீட்டை அதை பிடிக்கணும், உன் வீட்டை அது தொடணும், உன் குடிகார கணவர் அது தொடணும், பாவத்தில் இருக்கிற உன் பிள்ளைகளை கட்டி இழுக்கணும். அல்லேலூயா. பால் பொங்குனா தானே பாத்திரத்திலிருந்து வெளியே வழியும். பால் பொங்குனா என்ன இருக்கணும்? பாலுக்கு நெருப்பு, அனல் இருக்கணும். நீ கர்த்தருக்குள்ள அனலோடு இருக்கும் போது, பரிசுத்தமா இருக்கும் போது, உனக்குள்ள இருந்து பொங்கி வழிகிற தேவ பிரசன்னம் உன் வீட்டில் வழிய ஆரம்பிக்கும், உன் பிள்ளைகள் மேல வழிய ஆரம்பிக்கும், உன் குடும்பத்தின் மேல வழிய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது சிஸ்டர்? தேவனை தரிசிக்கணும்னா நீ பரிசுத்தமா வாழ. உன் பிள்ளைங்க உன் மூலியமா தான் இயேசுவை பார்க்க போறாங்க. உன் பிள்ளைகளுக்கு நீ தான் வெளிச்சம், உன் வீட்டுக்கு நீ தான் விளக்கு, தண்டின் மேல வைக்கப்பட்ட விளக்கு, உன் வீட்டுக்கு நீ தான் நட்சத்திரம். எப்படி அந்த சாஸ்திரிகளை இயேசு இருந்த இடத்திற்கு அந்த நட்சத்திரம் வழி நடத்தினதோ, அது போல கர்த்தர் உன்னை உன் குடும்பத்துக்கு நட்சத்திரமா வச்சிருக்கிறார். உன் பிள்ளைகளை, உன் கணவரை இயேசு இருக்கிற இடத்துல கொண்டு போய் சரியா அந்த நட்சத்திரம் அங்க நின்றது. இயேசு இங்க தான் இருக்கிறார், அந்த நட்சத்திரம் சொல்லுச்சு. ஆண்டவர் உங்களை வானத்தின் நட்சத்திரங்களா வச்சிருக்கிறார். அநேக ஜனங்களை இயேசுக்குள்ள நடத்த, அநேகருக்கு தேவ பிரசன்னத்தை கொண்டு வர. உங்க வீட்டில் இந்த தேவ பிரசன்னத்தை கொண்டு வரணும்னா சிஸ்டர் பிரதர், நீங்க ஆண்டவருடைய மகிமையில் இருக்கணும், நீங்க பரிசுத்தமா வாழ ஆரம்பிக்க. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு விளங்குது? மத்தேயு 5:8 சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. ஒரு முறை சாம் ஜபதுரை என்கிற ஒரு ஊழியக்காரரை சந்திக்க ஒரு சினிமா ஆக்டர் ஒருவர் வந்திருந்தார். அப்போ சாம் ஜபதுரை அவரை பார்த்து கேட்டாரா, இந்த பொல்லாத இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில, பாவம் நிறைந்த சினிமா இண்டஸ்ட்ரியில, எடுத்து வைக்கிற அடியெல்லாம் பாவமா இருக்கிற இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில எப்படி பிரதர் நீங்க இருக்கீங்க? அந்த சினிமா நடிகர் சொன்னாரா, ஐயா நான் அப்படிப்பட்ட சினிமா இண்டஸ்ட்ரியில தான் இருக்கிறேன், எவ்வளோ தவறான எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வருது, நான் தவறா பாவத்தில் விழக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்கள்லாம் எனக்கு வருது, ஆனாலும் அதை நான் அங்கீகரிக்கிறது கிடையாது, அதை நான் ஏற்றுக்கொள்கிறது கிடையாது. இவர் கேட்டாரா, ஏன், எப்படி? சொன்னாரா, சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் வியாதிப்பட்டு மரண தருவாயில் ஐசியூவில் இருக்கும் போது என் மனைவி என் பக்கத்தில் வந்து இரவும் பகலும் நின்று கண்ணீரோடு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். என்னுடைய உயிர் பிழைக்க என்னுடைய மோஷன் எல்லாம் அவள் கையில் அள்ளுனா, என்னுடைய வாந்தி அவள் கையில் பிடிச்சா. அருவருப்பா நாற்றமா இருந்த என்னுடைய வாழ்க்கையை என் பக்கத்தில் 1 மாதம் 2 மாதம் அந்த ஹாஸ்பிட்டலில் தங்கி எனக்கு உணவு கொடுத்து தண்ணீர் கொடுத்து சாக கிடந்த என்ன அவளுடைய அர்ப்பணிப்பு. அநேக இரவுகள் அவள் தூங்கலை, அநேக இரவுகள் அப்படி அவள் சரியா சாப்பிடலை, அவளுக்கு தூக்கம் இல்லை, அவளுக்கு பலவீனமா இருந்தா.
ஆனா அவ்வளவு பாடுகள் பட்டு தன்னுடைய ஜீவனை கொடுத்து என்னுடைய ஜீவனை மீட்டு கொண்டார். அதனால நான் வேலை செய்கிற அந்த இடத்துல, அந்த சினிமா இண்டஸ்ட்ரியில எப்பப்பெல்லாம் பாவம் என்னை அணுகி வருகிறதோ உடனே என் மனைவியினுடைய அன்பு என் கண்களுக்கு முன்பதாக வரும். ஐயோ, என்னுடைய ஜீவனை மீட்க என் மனைவி எவ்வளோ பாடுபட்டா, 2 மாதம் தூங்கல, என்னுடைய மோஷன் எல்லாம் கையில எடுத்தா, எனக்காக என்னுடைய ஜீவனை மீட்டெடுக்க அவளுடைய ஜீவனையே 2 மாதம் கொடுத்தாலே, அவளுடைய அன்பை நான் என் கண்களுக்கு முன்பதாக கொண்டு வரும்போது இந்த பாவங்கள் எல்லாம் எனக்கு முன்பதாக ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. சிஸ்டர், பிரதர், அதே போலதான் ஆண்டவர் உன்னை மீட்டு எடுக்க கல்வாரி சிலுவையில் அவருடைய ரத்தத்தை சிந்தினார். உன்னை உயிர்ப்பிக்க, உனக்கு ஜீவனை கொடுக்க, உன்னை வாழ வைக்க. உன் குடும்பமா இப்ப சிரிச்சு வாழுறல, நீ பிள்ளைகளை பெற்று சந்தோஷமா வாழுறல, நீ நிம்மதியா வாழுறல, நோய் இல்லாத வாழுறல, நல்ல சொந்த வீட்டுல வாழுறல, கை நிறைய சம்பாதிக்கிறல. இந்த வாழ்க்கை வாழ உனக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையில் அவருடைய ஜீவனை உனக்காக கொடுத்தாரே. அந்த ஜீவன், அந்த இரத்தத்தின் வல்லமை, அந்த அர்ப்பணிப்பு. பிசாசு உன் மேல ஏதாவது பாவத்தில் உன் அகப்பட அப்படி வரும்போது உடனே எதை நினைச்சு பார்க்கணும்? எனக்காக ஒரு ஜீவனையே கொடுத்து மறைத்தார், எனக்காக 6 மணி நேரங்கள் சிலுவையில் தொங்கினார், படும் பாடுபட்டார். அப்படி வேர்வையெல்லாம் ரத்த துளிகளாய் கீழே விழுந்தது. இந்த தாடி மயிரை பிடித்து இழுக்கும் போது ரத்தம் தாடியிலிருந்து வெளியே வந்தது. அவரை அறைந்த போது, அப்படி தலையில முள்முடிய வைத்து அந்த கோலால் தலையில அடிக்கும் போது அந்த முள்கள் எல்லாம் அப்படி தலையில இறங்கின போது என் ஆண்டவர் என்ன சும்மா மீட்கல, படும் பாடுகள் பட்டு பயங்கரமான உபத்திரவத்தின் மத்தியில கல்வாரி சிலுவையில கைவிடப்பட்டவராய் நிர்வாண கோலத்தோடு இயேசு எனக்காக மரித்தார். ஹல்லேலூயா. உண்மையாகவே இயேசு கல்வாரி சிலுவையில எப்படி மரிச்சார்னா நிர்வாணமா மரிச்சார். நாகரிகம் கருதி தான் ஒரு சின்ன ஒரு உடை அவர் இடுப்புக்கு கீழே ஒரு சின்னத்துல சிலுவைக்கு நம்ம கொடுக்கிறோம். ஆனா உண்மையாகவே இயேசு எப்படி மரிச்சார்னா கல்வாரி சிலுவையில நிர்வாணமாய் மரித்தார். ஏன்? உன்னுடைய நிர்வாணத்தை மூட, உன்னுடைய பாவமாகிய நிர்வாணத்தை மூட தன்னுடைய நிர்வாணத்தையே அவர் காட்டினார். ஒருவரும் சேரக்கூடாத ஒளி, ஒருவரும் பார்க்கக்கூடாத மகிமை, சேனைகளின் கர்த்தர், தேவ தூதர்களே அவருக்கு முன்பதாக நிற்க தகுதியற்றவர்களாய் காணக்கூடிய அந்த தேவன் உனக்காக தன்னுடைய நிர்வாணத்தை வெளிப்படுத்தி உன்னுடைய பாவத்திலிருந்து உன்னை மீட்டு எடுக்க அவ்வளவு வேதனையோடு மரித்தாரு. இந்த தெய்வத்துக்காக நீ வாழ வாழ முடியாதா? இந்த ஆண்டவருக்காக கடைசி வரையிலும் பரிசுத்தமா வாழ முடியாதா? இந்த ஒரு ஆண்டவருக்காக நீ நிற்க முடியுமா? முடியாதா? கைகளை தலைக்கு மேல தட்டி ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர் 5:5 சொல்லுகிறது, தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியினால் நமது இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. கல்வாரி சிலுவையின் அன்பு ஆண்டவனுடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியினால் ஊற்றி இருக்கிறார். சிஸ்டர், இன்றைக்கு அதை விட்டு வெளியே வந்துடுற. அது தேவனை வேதனைப்படுத்துகிற எந்த குட்டி பாவமா இருந்தாலும், பெரிய பாவமா இருந்தாலும், பிரதர் வேணாம். நீ செய்கிற ஒவ்வொரு பாவமும் ஆண்டவரை வேதனைப்படுத்துது. நீ செய்கிற ஒவ்வொரு பாவமும் திரும்ப ஆண்டவர் சிலுவை வேதனை அனுபவிக்கிறார். அந்த சின்ன ஒரு சிற்றின்பம் நீ திரும்ப ஆண்டவரை சிலுவையில் அறையிற, நீ திரும்ப அந்த தேவனை வேதனைக்குள்ள கொண்டு போற. இந்த ஆண்டவர் உன்னை பார்த்து கரங்களை விரித்து கெஞ்சி கேட்கிறார், போதும், என்னை இனி வேதனைப்படுத்தாத, இனி என்னை வேதனைப்படுத்தாத. பவுலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஏன் என்னை வேதனைப்படுத்துகிறாய்? பவுலை, ஏன் என்னை வேதனைப்படுத்துகிறாய்? கல்வாரி சிலுவையில் உனக்காக நான் அனுபவித்த வேதனையை காட்டிலும் உன்னுடைய சிற்றின்ப பழக்கங்கள், உன்னுடைய குட்டி குட்டி பாவங்கள், நீ அனுதினமும் செய்கிற பாவங்கள் மீண்டுமா என்னை வேதனைப்படுத்துகிறது. ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ எவ்வளவு நாட்கள் என்னை வேதனைப்படுத்த போற? இனி என்னை தரிசிக்க வேணாமா? நீ இன்னிலிருந்து ஒரு பரிசுத்தமான ஜீவியம் வாழ வேண்டாமா? அல்லேலூயா. எத்தனை பேர் பரிசுத்தமா வாழ தீர்மானம் எடுக்கிறீங்க சிஸ்டர்? அல்லேலூயா. தலைமையில கைகளை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே இன்றைக்கு என்னை பரிசுத்தப்படுத்தும், இன்றைக்கு என்னை தூய்மையாக்கும். எந்த நபர்களுக்காக, எந்த ஒரு மனுஷனுக்காகவும் என் பரிசுத்தத்தை நான் இழக்க மாட்டேன். என்னுடைய சிற்றின்பங்களுக்காக நான் உம்மை சிலுவையில் அறைய மாட்டேன். என்னுடைய ஆசைக்காக நான் உம்மை சிலுவையில் அறைய மாட்டேன். ஆண்டவரே, இனி நான் உம்மை இந்த சிலுவை பாடுகளுக்குள் நான் உன்னை அனுமதிக்க நான் விட மாட்டேன். அப்பா, நான் உம்மை தரிசிக்க என்னை பரிசுத்தமாய் வாழ எனக்கு கிருபையை தாங்க. அல்லேலூயான்னு சொல்லுங்க. பார்க்க உனக்குள்ள ஒரு உள்ளான பரிசுத்தம். பரிசுத்தமா வாழும் போது என்ன நடக்கும் சிஸ்டர்? தேவன் இறங்கி வருவார்.
நீ பரிசுத்தமா வாழ்ந்து ஜெபம் பண்ணி பாரு, உன் வீட்டில் தேவன் இறங்குவார், உன் வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் இறங்குவார். நீ எங்க நின்றாலும் அந்த இடம் ஒரு மகிமையால் நிரப்பப்படும். நீ ஹோட்டல்ல தங்குறியோ, எங்க போறியோ, டூ வீலரோ காரோ, நீ போகிற இடமெல்லாம் உன்னை சுற்றிலும் தேவ சமூகம் இருக்கும், தேவ பிரசன்னம் இருக்கும். ஏன்? நீ பரிசுத்தமா வாழ்கிறதுனால கர்த்தர் உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலா இருப்பார். ஒரு அல்லேலூயான கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? சரி, இரண்டாவது நான் இன்னொரு ரெண்டாவது 3 பாயிண்ட் இருக்குது, ரெண்டோடு நான் முடிக்கிறேன். அதுக்கு பிறகு நான் உங்களை ஜெபத்துக்குள்ள நடத்துறேன். மூன்றாவது, ஏன் பரிசுத்தமா வாழணும் தெரியுங்களா? அந்தகார சக்திகளை முறியடிக்க பரிசுத்தமா வாழணும். உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற மந்திரங்கள், செய்வினைகள், உங்களை அழிக்கணும், உன் குடும்பத்தை அழிக்கணும்னு சொல்லி போராடி எழும்பி வருகிற சில சர்ப்பங்கள், சில மரணத்தின் வல்லமைகளை நீ அடிச்சு மேற்கொள்ளனா, நீ உனக்குள்ள என்ன இருக்கணும்? பரிசுத்தம் இருக்கணும். அல்லேலூயா. வசனத்தை வாசிப்போம். மார்க் 3ஆம் அதிகாரம் 11. மார்க் 3:11 வாசிங்க. அசுத்த ஆவிகளும் அவரை கண்டபோது அவருக்கு முன்பதாக விழுந்து, நீ தேவனுடைய குமாரன். 23வது வசனத்தை வாசிங்க. 1 மார்க் 1:23. அவர்களுடைய ஜெப ஆலயத்தில் அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயரே, நசரேயனாகிய இயேசுவே, எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீ தேவனுடைய பரிசுத்தர். அவன் எப்படி அலறான்? எப்படி அலறான்? ஐயோ, நசரேயனாகிய இயேசுவே, உங்களை யாருன்னு எனக்கு தெரியும். நீங்க யாருன்னா தேவனுடைய பரிசுத்தர். நீங்கள் தேவனுக்குள் பரிசுத்தமாய் வாழ்கிறவர். பிசாசு இயேசுவை பார்க்கும்போது எதை பார்த்தது? அவருக்குள்ள இருக்கிற உள்ளான பரிசுத்தம், அவருக்குள்ள இருக்கிற உள்ளான பரிசுத்தத்தை பார்த்தது. பிசாசு உங்களை பார்க்கும் போது நீங்க எவ்வளவு அழகா இருக்கிறீங்க, எவ்வளவு பாடியா இருக்கிறீங்க, என்ன ஜாதி, உங்களுக்கு வசதி வாய்ப்பெல்லாம் இருக்குதா, என்ன படிச்சிருக்கீங்க, ஃபெயிலா பாஸா, இதெல்லாம் பார்க்காது. நகை போட்டிருக்கீங்களா, அது கோல்டா கவரிங்கா, இதெல்லாம் பார்க்காது. எதை பார்க்கும்? உனக்குள்ள உள்ளான பரிசுத்தம் இருக்கு. உனக்குள்ள பரிசுத்தம் இருக்குதா? பிசாசுகள் அந்த பரிசுத்தத்தை பார்க்கும். அவருக்குள்ள இருக்கிற பரிசுத்தத்தை பார்த்த உடனே என்ன நடந்தது? பிசாசுகள் பொத்துன்னு விழுந்தது. அவருக்கு முன்பதாக அசுத்த ஆவிகள் நிற்க முடியல. பொத்து பொத்து பொத்துன்னு விழுந்தது. ஏன்? அவருக்குள்ள இருந்த பரிசுத்தம். சிஸ்டர், உன் உள்ளத்துல பரிசுத்தம் இருக்கணும். தாவீது ஆண்டவர்கிட்ட மன்றாடி கேட்கிறார் சங்கீதம் 51ல, உமது பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதர், ரட்சணிய சந்தோஷத்தை மீண்டுமா எனக்கு தார், நிலைவரமான ஆவி எனக்கு தார். ஆண்டவரே, நான் நிலைத்திருக்க எனக்கு ஒரு நிலைவரமான ஆவி, பரிசுத்தமாய் வாழ எனக்கு ஒரு கிருபை. ஹல்லேலூயா. பரிசுத்தமாய் இருக்கிறவனுக்கு முன்னாடி மந்திரங்கள் செயல்படவே முடியாது. மந்திரங்கள் செயல்படவே முடியாது. தமிழ்நாட்டில் நெல்லை ஜெபராஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதர் அதிகாலை 4 மணிக்கு எழுந்து 4 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவார். ஒவ்வொரு நாளும் குறைந்தது 5 மணி நேரம் 4 மணி நேரம் ஜெபத்தில் செலவிடுவார். அவர் கூட்டங்களுக்கு போகும்போது புல்லட்ல தான் போவார். கூட்டங்கள் அங்கே தொடங்கிடமா இவர் கரெக்டாக மெசேஜுக்கு தான் கூட்டத்துக்கு போவார். அவர் வீட்டில் புல்லட் அப்படி கிக் பண்ணுவாராம். டப 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 பேய்ங்க அந்த கூட்டத்தில் சொல்லமா, ஐயோ பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாண்டி. பேய்ங்க கூட்டத்தில் அலறுமா, பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டார் அந்த ஆளு. அவர் ஒவ்வொரு ஏரியாவா கடக்க 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 பிசாசு சொல்லுமா, ஐயோ ஒரு பிசாசு இன்னொரு பிசாசு கிட்ட சொல்லுமா, ஏய் இந்த ஏரியால வந்துட்டாருப்பா, அந்த ஏரியா கிராஸ் பண்ணிட்டாரு, ஐயோ இந்த தெருவுக்குள்ள வந்துட்டாரு, ஐயோ வந்துட்டாரு. அவர் பைக் அங்கே ஸ்டாண்டை போட்டுட்டு உள்ள வரும்போது இந்த உள்ள இருக்கிற பேய்ங்க எழுந்து வெளியே ஓடுமா. ஏன்? அவ்வளவு ஒரு மகிமை.
அவ்வளவு ஒரு பரிசுத்தம். மனிதன் மேல தேவ மகிமை இருக்கும் போது பேய்கள் அலறும். உன்னுடைய வாசனை பிசாசுகளுக்கு தெரியும். நீ பல கிலோமீட்டர்ல இருந்தாலும் உன் வாசனை பிசாசுகளுக்கு அடிக்கும். ஏய், அவன் இங்கே தான் வரான், பரிசுத்தமானவன் வரான், உள்ளத்துல தூய்மையா இருக்கிறவன் வரான், ஐயோ காலி பண்ணு இந்த இடத்தை விட்டு வெளியே ஓடு. பேய்கள் அலற ஆரம்பிக்கும். இயேசுவை பார்க்கும் போது பேய்கள் அப்படிதான் அலறுச்சு. இயேசுவுக்கு முன்பதாக பிசாசுகள் விழுந்தது, அந்தகார சக்திகள் விழுந்தது. நீ தேவனுக்குள்ள பரிசுத்தமா வாழும் போது, உன் வீட்டை பரிசுத்தமா நீ வைத்துக் கொள்ளும் போது, பிசாசுகள் உன் வீட்டுக்கு முன்பதாக வந்து பொத்துன்னு விழும் வாசல்ல. உனக்கு விரோதமாய் அனுப்பப்படுகிற எல்லா அக்கினி ஆஸ்திரங்கள் அமாவாசையில பௌர்ணமியில அது என்ன நாளா இருந்தாலும் சரி, உன் வீட்டுக்குள்ள தேவன் இருப்பாரானால், உன் வீட்டுக்குள்ள பரிசுத்தம் இருக்குமானால், உன் உள்ளத்துல பரிசுத்தம் இருக்குமானால், ஒண்ணு கூட உன் வீட்டு வாசல்ல நிக்க முடியாது. ஒரு ஆயுதமும் உனக்கு விரோதமாய் பலிக்காது. ஒரு வழியாய் எழும்பி 7 வழியாக கர்த்தரவைகளை துரத்துவார். ஹல்லேலூயா. நீ பரிசுத்தமா வாழும்போது என்ன நடக்கும்? மந்திரவாதிகள் மேல உனக்கு அதிகாரத்தை கர்த்தர் தருவார். பிசாசுகள் மேல கர்த்தர் உனக்கு அதிகாரத்தை தருவார். இந்த பூமியில நீ இருக்கிற நாளளவும் ஒரு ஜெயத்தின் நாளாய் உனக்கு இருக்கும், ஜெயத்தின் வாழ்க்கையாய் உனக்கு இருக்கும். ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஆமா, போதும் போதும். சரி, நல்லா கேளுங்க. இப்ப நீங்க தான் தீர்மானம் எடுக்க போறீங்க, இன்றிலிருந்து எப்படி வாழ போறீங்க. உங்க வீட்டில் ஏதாவது அசுத்தமான பொருட்கள் இருக்குமானால் அதெல்லாம் இன்றைக்கு வெளியே இடு. நீ வீட்டுக்கு போயிட்டு உன் வீட்டை உன்னை மாத்திரம் பரிசுத்தப்படுத்தக்கூடாது, உன் வீட்டையும் பரிசுத்தப்படுத்த. நீ இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக ஏதோ ஒரு விக்கிரக சிலைக்கு முன்பதாக ஏதோ ஒரு புடவையை மந்திரிச்சு வச்சிருப்பீங்க. இப்போ அந்த புடவை உங்கள் வீட்டில் இருக்கும். நீ இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக சில விக்கிரகங்களுக்கு முன்பதாக சில படைக்கப்பட்ட சில திருமண புடவை, நிச்சயதார்த்த புடவை இதெல்லாம் வீட்டில் இருந்ததுன்னா அந்த வீட்டில் அது அசுத்தம். விக்கிரக சம்பந்தமான விக்கிரக சாட்சியாக விக்கிரகங்களுக்கு பொருத்தனை செய்த அல்லது விக்கிரகங்கள் பெயர் எழுதப்பட்ட எந்த பொருளும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்ற, நான் உலாவி வருகிற என் பாளையம் எங்கும் பரிசுத்தமா இருக்கணும். அல்லேலூயா. முதல்ல உங்க உள்ளத்துல பரிசுத்தம் இருக்கணும், உங்கள் இருதயம் பரிசுத்தம் அடையணும், உங்கள் சரீரம் பரிசுத்தம் அடையணும். அடுத்தது நீங்க வசிக்கிற உங்க வீடு பரிசுத்தமா இருக்கு. அல்லேலூயா. இப்படி நீங்க பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்களானால் அந்த வீட்டில தான் தேவ பிரசன்னம் இறங்கும், அந்த வீட்டில தான் தேவ மகிமை இறங்கும். அந்த வீட்டுக்கு விரோதமான எந்த மந்திரவாதியும் எழும்ப முடியாது. ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, தானியேல் 6வது அதிகாரத்தில் தானியேலுடைய காரியம் எப்படி இருந்தது? ஜெயமா இருந்தது. எப்படி இருந்தது சிஸ்டர்? ஜெயமா இருந்தது. ஹல்லேலூயா. அவன் பாபிலோன்ல இருந்தாலும் பாபிலோனை குறித்து வெளிப்படுத்தல் விசேஷம் சொல்லுகிறது, அது சகல விதமான அசுத்தாவிகளுடைய வீடு, அது அருவருப்புகளின் தாய், வேசியின் தாய். பாபிலோன் ஒரு வேசியின் தாய், அசுத்தமான பறவைகளுடைய கூடு. தானியேல் எங்க இருந்தாரு? அசுத்தமான பறவைகளுடைய வீட்டில், வேசிகளின் தாயாகிய பாபிலோன் நடுவில், பிசாசுகளுடைய வீட்டில் இருந்தாலும் தானியேல் எப்படி வாழ்ந்தாரு? தன்னை கரைப்படுத்தலாகாத, ராஜாவின் போஜனத்தினால் தன் சரீரத்தை கரைப்படுத்தி கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி 15 வயதுல அடிமையாக உள்ள சென்ற தானியேல் 85 வயது வரைக்கும், அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிற நாள் வரைக்கும் பரிசுத்தமாய் ஜீவித்தபடியால பைபிள் சொல்லுது, தானியேலுடைய காரியம் எப்படி இருந்தது? ஜெயமா இருந்தது. இப்ப எல்லாரும் கண்களை மூடி எழுந்து நின்று ரபா லாக்கா துரா மனாக்கா சிக்கிட்டிரி மனாண்டா ரபலாக்கா துரா மனா மலப ரபலாபா. யாரெல்லாம் இப்போ உங்களை ஜீசஸ் யாரெல்லாம் இப்போ உங்களை ஒப்பு கொடுக்க போறீங்களோ, ஆண்டவர் இந்த கூட்டத்தில் உங்களை ஒவ்வொருவர் மேலும் ஒரு விசேஷத்த அபிஷேகத்தை இப்போது ஊற்ற போகிறார். வெளியே இருக்கிறவர்கள் எழும்பி நின்று ரபலாகா துராமலாகா துராபலாகா துராபடாகா. எந்த அசைவும் இருக்கக்கூடாது, அமைதியா நிக்கணும். கண்களை மூடுங்க. வெளியே இருக்கிறவர்கள் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க ஆரம்பிங்க. நான் பரிசுத்தமாய் வாழ எனக்கு ஒரு கிருபை,
இன்றையிலிருந்து வேத வசனத்தை நான் வாசிக்க, இயேசுவின் இரத்தத்தை என் வாழ்க்கையில நான் அபியாசப்படுத்த, பரிசுத்த ஆவியால் நிரம்பி வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தாவே, என் கண்கள் உம்மை தரிசிக்கட்டும் அப்பா. அசுத்த உதடுகளால் அல்ல, அசுத்த கண்களால் அல்ல, அசுத்த இருதயத்தோடு அல்ல, சுத்தமுள்ள இருதயத்தோடு நான் உம்மை பார்க்கட்டும். சுத்தமான இருதயத்தோடு நான் உம்மை பார்க்கட்டும். என் வீடு உமது பிரசன்னத்தால் மூடப்படட்டும். என் கணவர், ரட்சிக்கப்படாத என் பிள்ளைகள், என்னுடைய வேலை ஸ்தலம், நான் தொழில் செய்கிற இடத்துல தேவ மகிமை எனக்கு வேண்டும், தேவ பிரசன்னம் எனக்கு வேண்டும். மோசேயை பார்த்து கர்த்தர் சொன்னார், மோசே, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. தேவனை தரிசித்து நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. உன் வேலை ஸ்தலம் ஒரு பரிசுத்த பூமி, நீ தொழில் செய்கிற இடம் ஒரு பரிசுத்த பூமி, உன் குடும்பம் ஒரு பரிசுத்த பூமி, நீ வசிக்கிற ஸ்தலம் ஒரு பரிசுத்த பூமி. லாபா லாகா ஜூரா காடா ராபா லாகா ஜூரா காடா. ஓ, இயேசுவின் ரத்தத்தால் உன்னை கழுவ சொல்லு, கழுவ சொல்லு. இன்றைக்கு அந்த பாவத்தில் இருந்து வெளியே வா, அந்த பாவ கட்டை விட்டு வெளியே வா, அந்த பலவீனத்தை விட்டு எழுந்துரு, எழுந்துரு. இன்றைக்கு அதை தூக்கி எறி. தேவனை வேதனைப்படுத்துகிற, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற அந்த பாவம் இனி உனக்கு வேண்டாம். ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. இப்ப நீங்க ஒப்பு கொடுக்கும் போது உங்க மேல ஏசாயா நாவை தொட்ட அந்த அக்கினி இறங்கி வர, ஒரு சுட்டரிப்பின் அக்கினி. ஓ ரக லாபா கஜூரா கட ரபா லாபா ரபா லகா ஜூரா கட ரபா லாபா ரக ஜூரா பலா. ஓ கத ரபா கஜூரா கட ரபா லாபா. விட்டு வெளியே வா, விட்டு வெளியே வா, வெளியே வா, வெளியே வா, வெளியே வா, வெளியே வா. இந்த கூட்டத்தில் ஆண்டவருக்கு அநேக தீர்க்கதரிசிகள் உண்டு, தீர்க்கதரிசிகள் உண்டு, தீர்க்கதரிசிகள் உண்டு, தீர்க்கதரிசிகள் உண்டு. தேவனால் பயன்படுத்தப்பட இருக்கிற தீர்க்கதரிசிகள் உண்டு, தீர்க்கதரிசிகள் உண்டு. உண்மையில ஒரு சுத்திகரிப்பின் அக்கினி இறங்குகிறது, சுத்திகரிப்பின் ஆவி இறங்குகிறது, சுத்திகரிப்பின் ஆவி இறங்குகிறது, வல்லமை இறங்குகிறது, வல்லமை இறங்குகிறது, அபிஷேகம் இறங்குகிறது, அபிஷேகம் இறங்குகிறது. Receive that fire, receive the power. அந்த அக்கினியை பெற்றுக்கொள், அந்த அக்கினியை பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். உன்னை அடக்கி கொள்ளாதே, அடக்கி கொள்ளாதே. தேவ சமூகத்தில் உன்னை விட்டு கொடு, கொடு. ஒரு அக்கினி உன் மேல இறங்குகிறது, அக்கினி உன் மேல இறங்குகிறது, வல்லமை இறங்குகிறது, வல்லமை இறங்குகிறது, அபிஷேகம் இறங்குகிறது, அபிஷேகம் இறங்குகிறது. மகிமை உன்னை மூடுகிறது, மகிமை உன்னை மூடுகிறது, மகிமை, 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 மகிமை. சேனைகளின் கர்த்தரை காண மகிமை, மகிமை. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். அநேகர் மேலே கர்த்தருடைய கரம் இறங்குகிறது, கர்த்தருடைய கரம் இறங்குகிறது, கரம் இறங்குகிறது. Receive fire, fire. நீ இழந்த அபிஷேகம் திரும்ப இறங்குகிறது, அபிஷேகம் இறங்குகிறது, இழந்த ஜெப ஆவி இறங்குகிறது, ஜெப ஆவி இறங்குகிறது. நீ இழந்த ரட்சணிய சந்தோஷம் வருகிறது, ரட்சணிய சந்தோஷம் வருகிறது, ரட்சணிய சந்தோஷம், ரட்சணிய சந்தோஷம். நீ இழந்த ரட்சிப்பு திரும்புகிறது, ரட்சிப்பு திரும்புகிறது. அந்த பழைய அனாயிண்டிங் திரும்ப வருகிறது, பழைய அனாயிண்டிங் திரும்ப வருகிறது. உன்னை எழும்பி பிரகாசிக்க செய்கிற வல்லமை, எழும்பி பிரகாசிக்க செய்கிற தீர்க்கதரிசியாக, தீர்க்கதரிசியாக, சுவிசேஷகியாக, சுவிசேஷகியாக, தரிசனங்களை காண்கிற நபராக, தரிசனங்களை காண்கிற நபராக, சர்வங்களை மிதிக்கிற அதிகாரத்தோடு, சர்வங்களை மிதிக்கிற அதிகாரத்தோடு. ஏய், அந்த வல்லமை உன் மேல வருது, அந்த வல்லமை உன் மேல வருகிறது, அக்கினி வருது, அக்கினி வருகிறது. நீ சர்வங்களை மிதிப்பாய், சர்வங்களை மிதிப்பாய். தேள்களை நசுக்கி போடுவாய், தேள்களை நசுக்கி போடுவாய். உனக்கு விரோதமாய் எழும்புகிற அந்தகார ஆவிகள், அந்தகார ஆவிகள் இன்று விழுகிறது, விழுகிறது, இன்று விழுகிறது, விழுகிறது, இன்று விழுகிறது. கர்த்தர் உன்னை தூக்கி எடுத்துகிறார், கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்கிறார், கர்த்தர் உன்னை தூக்கி நிறுத்துகிறார், கர்த்தர் உன்னை தூக்கி நிறுத்துகிறார். நல்ல கைகளை தட்டி அந்நிய பாஷையில, கைகளை தட்டி அந்நிய பாஷையில, அந்நிய பாஷையில, அந்நிய பாஷை. நல்ல ஒரு 2 நிமிடம் அந்நிய பாஷையில பேச 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 ஒரு விடுதலை, விடுதலை, ஒரு விடுதலை, ஒரு விடுதலை. அந்நிய பாஷையில பேச பேச ஒரு மகிமை, அந்நிய பாஷையில பேசும்போது ஒரு மகிமை. ஓ லகா தூரா கபா கதரா நீ கோடோ தூரா கடல பினிச்சரா லீகா சேதேரே. சிலருடைய கண்கள் திறக்கப்படுகிறது, கண்கள் திறக்கப்படுகிறது, சேனைகளின் கர்த்தரை காணும்படியாய், சேனைகளின் கர்த்தரை காணும்படியாய், தேவ தூதர்களை பார்க்கும்படியாய், தேவ தூதர்களை பார்க்கும்படியாய் கண்கள் திறக்க
திறக்கப்படுகிறது. கண்கள் திறக்கப்படுகிறது. உன்மேல ஒரு ஊற்று வருகிறது. ஒரு ஊற்று வருகிறது. ஊற்று, ஊற்று, ஜீவ ஊற்று, ஜீவ ஊற்று, அக்கினி ஊற்று, அக்கினி ஊற்று. உன் கண்களை கர்த்தர் தொடுகிறார். கண்களை கர்த்தர் தொடுகிறார். சுட்டெரிப்பின் ஆவி உன்மேல் வருகிறது. சுட்டெரிப்பின் ஆவி உன்மேல் வருகிறது. சுட்டெரிப்பின் ஆவி, சுட்டெரிப்பின் ஆவி, சுட்டெரிப்பின் ஆவி, சுட்டெரிப்பின் ஆவி, சுட்டெரிப்பின் ஆவி, சுட்டெரிப்பின் ஆவி உன்மேல் இறங்குகிறது. உன்மேல் இறங்குகிறது. 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 நல்லா கொஞ்ச நேரம் வாய்களை திறங்க சிஸ்டர். வாய்களை திறங்க. வாய்களை திறங்க. உன் வீட்டை நோக்கி ஒரு ரட்சிப்பு வருகிறது. ரட்சிப்பு வருகிறது. உன் வீட்டை நோக்கி, உன் வீட்டை நோக்கி ஒரு ரட்சிப்பு வருகிறது. ரட்சிப்பு வருகிறது. உன் வீட்டை ரட்சிக்க தடையா இருக்கிற அந்தகார ஆவிகள் வெளியேறுகிறது. அந்தகார ஆவிகள் நீ வெளியேறுகிறது. இங்க ஜெபிக்க 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 நீங்க ஜெபிக்க ஜெபிக்க உன் ஜெபிக்க வீட்டில் இருக்கிற சர்ப்பங்கள் வெளியேறுகிறது. வீட்டில் இருக்க சர்ப்பங்கள் வெளியேறுகிறது. செய்வினைகள் வெளியேறுகிறது. செய்வினைகள் வெளியேறுகிறது. மந்திரங்கள் வெளியேறுகிறது. மந்திரங்கள் வெளியேறுகிறது. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். பெற்றுக்கொள். அக்கினி உன் வீட்டில் இறங்குகிறது. மேல் அக்கினி இறங்குகிறது. தேவன் உன் வீட்டுக்குள் இறங்குகிறார். தேவன் உன் வீட்டுக்குள் இறங்கிக் கொண்டிருக்கிறார். ரபகா துரா ரபனகட்டனந்த ரபோ எல்லா கரங்களை தட்டி அந்த பரிசுத்த அக்கினி கரங்களை தட்டி கொண்டே கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்திலே எல்லா கட்டுகள் அறுக்கிற நுகங்களை முறிக்கிற பாவ கட்டு, சாப கட்டு, விக்கிரக கட்டு, பில்லிசுடைய கட்டு, எல்லா வித மந்திரிக கட்டுகள் இயேசுவின் நாமத்தில இப்பொழுது என் வீட்டை விட்டு வெளியேறட்டும். அந்த பரிசுத்த அக்கினி ஒவ்வொரு மேலே அப்படியே ஜெப நிலைமையில இருங்க. நம்ம மத்தியிலே ரெவரண்ட் டாக்டர் மெல்கிசேதேக் ஐயா அவருங்க கடைசி ஜெபம் ஜெபித்து ஆசீர்வாதத்தை கூறி முடிப்பார்கள். மகா உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. ஆண்டவரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஆண்டவரே, உம்மை பார்க்கும் பொழுது அந்த குற்ற உணர்வு ஏசாயாவுக்கு வந்தது. ஆண்டவரே, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் என்று சொல்லி, தகப்பனே, அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள, நாங்கள் பரிசுத்தமாய் வாழ, நற்சாட்சி பெற்று ஆண்டவரே பரிசுத்தத்தோடு கூட நம்முடைய பரமராஜ்யத்தை சேர ஆண்டவர் நீர் கிருபை தாரும். ஆண்டவரே, பிசாசுகள் ஓடட்டும், கட்டுகள் மறையட்டும். ஆண்டவரே, எல்லா பொல்லாத செய்வீன மாந்திரிக வல்லமையிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும். கர்த்தருடைய ஆண்டவரே சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னது போல இந்த நாளில் நம்முடைய மகனை பெற்று நீங்க எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ச்சியாய் நடக்கிற நாளை காலை ஆராதனைகளையும் ஆண்டவரே நாளை மாலை நடக்கிற கடைசி நாள் கூட்டத்தையும் கர்த்தர் நீர் ஆசீர்வாதமாய் நீர் மாற்றும். வந்த ஒவ்வொருவருமாய் நீர் இன்னும் கிருபை மேல கிருபை தந்து, பலத்தின் மேல பலன் தந்து, ஆண்டவரே சபை ஊழியரையும் ஆண்டவரே விசுவாசிகளையும் வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். எல்லா துதி கன மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய அன்னுண்ணிய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் எப்பொழுதும் சதா நாட்களும் நிலைத்திருப்பதாக.